லங்கனம் கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? ஆனா அதான் தமிழ் வார்த்தை. உண்ணாவிரதம் அப்படிங்கிறதுக்கு ஒரு தமிழ் வார்த்தையாக அது பயன்படுத்தப்படுகிறது. அப்போ உண்ணாவிரதம் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதா கெட்டதா? எத்தனை பேர் காலையில சாப்பிடாம இருக்கிறீங்க அப்படின்னு நான் கேட்கிற தகுதியில நான் சாப்பிட்டு வந்துட்டேன். ஏன் நான் சாப்பிடாம வந்தேன் அப்படின்னா, சாப்பிடாம நான் வரலாம், நான் கீழே விழுந்துருவேன். எனக்கு எனர்ஜி போதிய எனர்ஜி இல்லாதனால நான் சாப்பிட்டு தான் ஆகணும். ஆனா பயிற்சி உண்ணாவிரதம் இருப்பது, சாப்பிடாம இருப்பது நன்மையா தீமையா அப்படின்னா நம்ம இந்த பாடத்துடைய கடைசி எண்டில் நம்ம கண்டுபிடிச்சிடலாம். சாப்பிட்டா நல்லதா சாப்பிடாம இருக்கிறது நல்லதா அப்படிங்கிறது ஓரளவுக்கு நம்ம என்ன பண்ணலாம், ஐடென்டிஃபை பண்ணிடலாம். சரி, இப்ப நம்ம பார்க்கலாம். சாப்பிடாம இருந்தா ஏதாவது பிரயோஜனம் இருக்கா? சாப்பிடலன்னா என்ன வரும்? சாப்பிடல அப்படின்னா என்ன நடக்கும்? கண்ணெல்லாம் சுத்திக்கும். கண்ணெல்லாம் சுத்தி கண்ணு சொருவுது புதர். சாப்பிடவே இல்லை தெரியுங்களா புதர்? நான் சாப்பிடவே இல்லை, அதனால என்ன ஆச்சு, கண்ணெல்லாம் அப்படியே மயன்னு இருக்குது, அப்படியே கண்ணெல்லாம் சொருவுது அப்படிமோ. அப்புறம் கை காலெல்லாம் அப்படியே தளர்ச்சியாகி போயிடுது. அப்போ ரொம்ப சோர்வுக்குள்ளார போறதுக்கு எது உதவியா இருக்குது? பட்டினி. சரி, நீங்க எல்லாமே கொஞ்சம் ஜாலியா இருங்க, ஹாப்பியா இருங்க. நம்ம பார்த்துடலாம் ஒரு பாடம், என்ன ஒரு விஷயம் தானே, ஜாலியா பார்க்கலாம். அப்போ நம்ம பார்க்கும்போது இந்த உண்ணாவிரதத்தை பத்தி கொஞ்சம் டீட்டெயிலா பார்க்கறதுக்கு ஒரு டாக்டர்ஸ் ஒரு ஒரு சில விஷயங்களே சொல்றாரு. அது அந்த ஸ்கிரிப்ட்ல அந்த பாடத்துல காட்டுறேன், காட்டு தம்பி வாய்ப்பு. அதை நீங்க பார்க்கல, இங்கிலீஷ்ல இருக்குது. ஆக்சுவலா இது ஒரு ஃபேமஸ் டாக்டர்ஸ் உடைய டிக்டேஷன்ஸ் தான். அது இங்க பாத்தீங்கன்னா டாப் 12 பெனிஃபிட்ஸ் ஆஃப் எ ஃபாஸ்டிங் லைஃப் ஸ்டைல். 12 விதமான நன்மைகள், அதாவது நம்முடைய வாழ்க்கை முறையில இருக்கக்கூடிய நன்மைகள் உண்ணாவிரதம் இருப்பதனால என்னென்ன நடக்குதுங்கிறது அங்க இங்கிலீஷ்ல போட்டிருக்காங்க. கீழே பாருங்க, டாக்டர் ஜாக்கஸ் அவர் தான் இந்த ஒரு ஹெல்த்ல இருந்து அவர் போடுவார். இவருடைய கோட்ஸ் பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் ஃபெமிலியர், ஃபேமஸ் ஆனது, ரொம்ப முக்கியமானது கூட இந்த டாக்டருடைய அந்த டீட்டெயில் அங்க சொல்றாங்க. சோ இதுல பாத்தீங்க அப்படின்னா இது மேல ஒவ்வொன்றுமே ஒரு சில படம் போட்டு அதுக்குடைய இங்கிலீஷ்ல அர்த்தம் போட்டிருக்காங்க. மேக்சிமம் இது இங்கிலீஷ்ல இருக்கிறதுனால தமிழ் எனக்கு எக்ஸாக்டா அந்த அளவுக்கு சொல்ல தெரியாது, இருந்தாலும் நான் ட்ரை பண்றேன் நான் உங்களுக்கு சொல்றது. இப்போ ஸ்டிமுலேட்ஸ் தி ஃபேட் பர்னிங் அப்படிங்கிறாங்க. ஃபேட் பர்னிங் அப்படின்னா இன்னைக்கு நல்ல குண்டா இருப்பாங்க, அவங்க உடல் இளைப்புக்கு என்ன பண்ணுவாங்க, நிறைய மருந்துகள் உட்கொண்டு உடம்பு இளைக்கிறதுக்கு என்ன பண்றாங்க, கொழுப்பை நான் கரைக்கிறேன் என்று சொல்லி என்ன பண்றாங்க, மருந்துகளை உட்கொள்றாங்க. அப்படி வந்த மருந்துகள் தேவையில்லை, அது என்ன பண்ணது, ஆட்டோமேட்டிக்கா நீங்க சாப்பிடாம இருந்தாவே அது ஈக்குவலைஸ் பண்ணிக்குதுன்னு சொல்லிட்டு, அதாவது ஸ்டிமுலேட்ஸ், அதாவது கொழுப்பை சில நேரங்கள்ல சரியான அளவுக்கு தக்க வைத்துக் கொள்ள உதவக்கூடியது இந்த உண்ணாவிரதம் அப்படிங்கன்னு அவர் சொல்றார். அடுத்து என்ன பண்றது, இம்ப்ரூவ் எனர்ஜி லெவல்ஸ். இப்ப நம்ம சொன்னோம் சாப்பிடாம இருந்தா நம்மளுடைய எனர்ஜி என்ன ஆயிரும், டவுன் ஆயிருந்தானே சொன்னோம். டவுன் ஆகிறதுக்கு பதிலா அவர் என்ன சொல்றாரு, இம்ப்ரூவ்ஸ் எனர்ஜி லெவல்ஸ்ங்கிறாரு, அதாவது அதிகரிக்குங்கிறான். நம்முடைய சக்தி, ஆற்றல் சக்தி எதுல இருக்கு அப்படி, நம்முடைய ஆற்றல் சக்தி எதுல இருக்கு, சக்கரைன்னு சொல்லக்கூடிய நம்ம உடம்புல சக்கரை அதிகமாச்சு என்ன ஆகும், சக்கரை கேள்விப்பட்டிருக்கீங்களா? நம்ம டீயில போற சக்கரை கிடையாது, உடம்புல இருக்கிற சக்கரை. இந்த குளுக்கோஸ் லெவல், இந்த குளுக்கோஸ் லெவல் அதிகமா போச்சா என்ன நடக்கும், மயக்கம் வந்துடும். கம்மியா போச்சுன்னா என்ன ஆகும், மயக்கம் வந்துடும். ரெண்டுமே. சக்கரை யாருக்கெல்லாம் இல்லைன்னு சொல்ல முடியாதுன்னா சக்கரை யாருக்குமே இல்லைன்னு சொல்ல முடியாது. சக்கரை கண்டிப்பா எல்லாத்துக்கும் இருந்தா தான் அது நம்ம உடல்ல ஆற்றல் சக்தியை ஏற்படுத்தக்கூடியது இந்த சக்கரை. இது பர்ன் ஆகும், இது அது எரிபொருளாக மாறித்தான் நம்ம உடம்புக்கு எல்லா பகுதிக்கும் என்ன பண்ணுதுங்க, ஆற்றல் கொடுக்கிறது. அந்த ஆற்றல் கொடுக்கக்கூடிய இந்த லெவல் அது என்ன பண்ணுது, இன்க்ரீஸ் பண்ணுது அப்படின்னு சொல்றாரு. இம்ப்ரூவ்ஸ் எனர்ஜி லெவல்ஸ், ரெடியூஸ் இன்ஃப்ளமேஷன். இன்ஃப்ளமேஷன் அப்படின்னா என்ன சொல்றாங்க, சில நேரங்கள்ல சில தோல் அரிப்பு சம்பந்தப்பட்டது அல்லது அந்த நோய் அந்த இடத்துல இருக்கிறது, அது அப்படி சுத்தி ஒரு மாதிரி இருக்கும். ஸோ அதை இன்ஃப்ளமேஷன் பாங்க. அது என்ன பண்ணுது, குறைக்குதான். சாப்பிடாம இருந்தா அது குறைக்குது. அதே மாதிரி டைஜஸ்டிவ் சிஸ்டம் சொல்லுவாங்க. டைஜஸ்டிவ், சாப்பிட்ட சாப்பாடு ஜீரணமே ஆகல, ப்ராப்பரா ஜீரணம் ஆகல. ஜீரணம்னா புரியுதுங்களா தமிழ்ல, சாப்பிட்ட சாப்பாடு செரிக்கல. அந்த செரிக்காத காரணம் என்னன்னா, உணவு மண்டலத்தை நம்ம சாப்பிட்ற சாப்பாடு செரிக்காத அளவுக்கு நம்முடைய அந்த உணவு மண்டலம் சரியா வேலை செய்யலாம், செரிக்காது. சரியா செரிக்கலாம், என்ன ஆகுது, சாப்பாடு ஒட்டாது அப்படின்னு சொல்றாங்களா. அந்த செரிமான மண்டலங்களை சரியாக கண்ட்ரோல்ல வச்சுக்கிறதுக்கு ஒருவேளை நீங்க சாப்பிடாம இருந்தீங்கன்னா அது பிரயோஜனமாக இருக்கிறது என்று அங்க அவர் சொல்றார். The take stress of the digestive system அப்படிங்கிறாரு.
இன்னும் கூட பார்த்தா ஸ்டிமுலேட் செல்லுலார் ஆட்டோபேஜி, இது இது கொஞ்சம் டாக்டர்ஸ் வேர்டு, இது கொஞ்சம் அப்புறமேட்டு நான் சொல்றேன். இம்ப்ரூவ்ஸ் ஜெனட்டிக் ரிப்பேர் மெக்கானிசம். ஜெனட்டிக் அப்படின்னா அந்த நம்ம என்ன சொல்றது, டிஎன்ஏன்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்துல. டிஎன்ஏனா சில சில மாற்றங்கள், உடல்நிலை மாற்றங்கள் ஏற்படுது பாத்தீங்களா, அந்த நமக்கு எதிர்பாராத விதமான சில மாற்றங்கள், ஆண்கள் பெண்கள் மாதிரி சில இந்த மாதிரி மாற்றங்கள் எல்லாம் ஏற்படாத அளவுக்கு என்ன பண்ணுவோம், அந்த ஆர்கானிக்ஸ் இந்த டிஎன்ஏ மெத்தட்ல இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணுது அப்படின்னு சொல்றாங்க. ஸ்டிமுலேட் தி டெவலப்மெண்ட் ஆஃப் ஸ்டெம் செல்ஸ். ஸ்டெம் செல்ஸ் பத்தி எனக்கும் டீடைலா தெரியல. அது என்ன பண்ணுது, அது தூண்டுது, இந்த ஸ்டிமுலேட்டரி அந்த செல்ல வந்து தூண்டுதா இருக்குது. அப்புறம் இன்சுலின் சென்சிட்டிவிட்டி, நமக்கு இன்சுலின் சென்சிட்டிவிட்டின்னு சொல்றக்கூடிய சுகர் லெவல் சொல்றோம் இல்லைங்களா, இன்சுலின் அதுவும் சரியான அளவுக்கு அது இம்ப்ரூவ் ஆனாதான் மட்டும்தான் அது நம்ம உடல் ஆரோக்கியமா இருக்கும். இல்லைன்னா சக்கரை நோய் வந்துருச்சு, ஒரு ஊசி டெய்லி போட்டாதாங்க என்னால வந்து வாழ முடியும். சில பேர் என்ன பண்றாங்க, காலையில சின்ன குழந்தைங்க முதல் பெரியோர் வரைக்கும் என்ன பண்றாங்க, இன்ஜெக்ஷன் பண்ணிக்குவாங்க. என்ன இன்ஜெக்ஷனா, இன்சுலின். இன்சுலின் ப்ராப்பரா நம்ம உடம்புல இல்ல, லெவல்ஸ் வந்து அப்பு லோவும் அப்பும் ஆயிட்டே இருந்துச்சு அப்படின்னா உடல்நிலையில ஏகப்பட்ட ப்ராப்ளம்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த மாதிரி அதெல்லாம் இல்லாம அது கரெக்டா மெயின்டைன் பண்ணிக்குது. அப்புறம் கிரானிக் டிசீஸ், ரொம்ப கிரானிக்னா அதிக லெவல்ல இருக்கக்கூடிய நோய் வாய்ப்பு தன்மை இருக்கு பாத்தீங்களா, அதெல்லாம் வந்து ரெடியூஸ் பண்ணுது அப்படிங்கிறாரு. இன்னும் கூட பார்க்கும்போது ஃபுட்டோட அது என்ன பண்ணுது, நம்ம உணவு முறைகள்ல சாப்பிடாம இருக்கிறதுனால சில விஷயங்களை அது கண்ட்ரோல்ல வச்சுக்குது. என்ஹான்ஸ்டு மென்டல் ஹெல்த்துங்குது. இப்ப நம்ம சாப்பிடாம இருந்தா என்ன பண்ணுது, நம்முடைய மன ரீதியான சில விஷயங்கள் இருக்குது பாத்தீங்களா, அது ஆரோக்கியம் அடைய அது உதவி செய்யுது. அண்ட் கடைசியா ஒன்று சொல்றாரு, ஸ்பிரிச்சுவல் growth அண்ட் ஃபைன் டியூன்ட் இன்ட்யூஷன்ங்கிறாரு. ஆவிக்குரிய நிலைகள்ல இருக்கக்கூடிய விஷயங்கள் அது என்ன பண்ணுது, இது தக்க வைக்க உதவுது. இது வந்து ஒரு டாக்டர் சொல்றாரு. இதெல்லாம் யார் சொல்றது, டாக்டர் ஜாக்கஸ் அப்படிங்கிறவர் வந்து இந்த ரிப்போர்ட் எழுதுறாரு. நாம சொன்னா என்ன பண்ணுவோம், நம்ம ஒரு கதை விடுறாரு அப்படிங்கலாம். இது ஒரு ஃபெமிலியர் டாக்டர் சொல்றாரு. அப்போ நம்ம சாப்பிடாம இருந்தா நம்ம உடம்பு என்ன பண்ணுது, நம்மளையே நம்ம உடம்பு நம்ம என்ன பண்ணுது, அதுவே புதுப்பித்துக் கொள்ளுகிறது. ஒருவேளை நாம் சாப்பிடாம இருந்தா உடல் தன்னைத்தானே அது சரியான விதத்தில் இயக்க ஆரம்பிக்கிறது. ஒருவேளை ஒரு நாள் சாப்பிடாம இருந்தா, ஒரு நாள் சாப்பிடாம இருந்தா நிறைய விஷயங்கள் அது மாத்தி கொடுக்கும். ஆனா அப்படி இருக்க பாசிபிலிட்டியா இல்லையான்னு தான் நமக்கு இன்னைக்கு பாடத்தில் நம்ம பார்க்கலாம். சரி, வசனம் வாசிக்கலாம். நியாயாதிபதிகள் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 26. நியாயாதிபதிகள் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 26வது வசனம். 20:26. அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரராகிய சகல ஜனங்களும் புறப்பட்டு தேவனுடைய வீட்டிற்கு போய் அங்கே கர்த்தருடைய சன்னதியில் அழுது தரித்திருந்து அன்று சாயங்காலம் மட்டும் உபவாசித்து கர்த்தருடைய சன்னதியில் சர்வாங்க தகன பலிகளையும் சமாதான பலிகளையும் இட்டு. அதாவது என்ன பண்றாங்க அப்படின்னா, கர்த்தருடைய சந்நிதியில் போய் தான் அவங்க என்ன பண்றாங்க, உபவாசம் இருக்கிறாங்க. உபவாசம் எங்க இருக்கலாம் அப்படின்னா, நம்ம வீட்டுல இருந்தே இருக்கலாம். ஆனா அந்த வீட்டுல இருந்து இருக்கிறதுக்கு ஒரு மெத்தட் இருக்கு. சோ அதை நம்ம பிற்பாடு பார்க்கலாம். பிரதர், நான் வந்து ஆண்டு வேலை நான் வேலை செஞ்சுட்டு இருக்கிறேன் பிரதர், ஆனா நான் சாப்பிடாம இருக்கிறேன், அதனால கடவுளுக்காக நான் சாப்பிடாம இருக்கிறேன்னா அது நியாயமா? நியாயமா? நீங்க பதில் சொன்னீங்கன்னா என்னோட கூட இருக்கிறீங்க, பதில் சொல்லலைன்னா நீங்க உங்க வீட்டுல இருக்கிறீங்கன்னு அர்த்தம். நியாயம் இல்ல. இப்ப நான் என்ன பண்றேன்னா, ஆபீஸ்ல நான் எங்களுடைய பள்ளியில நான் வேலை செஞ்சுட்டு இருக்கிறேன். வேலை செஞ்சுட்டு இருக்கிறேன், நான் என்ன பண்றேன்னா, நான் சாப்பிடல, காலையில சாப்பிடல, நான் கடவுளுக்காக நான் சாப்பிடாம இருந்து வேலை செய்யறேன்னு சொன்னா நியாயமா இருக்குமா? என்ன நியாயம் இது? நீங்க தான் சொன்னீங்க சாப்பிடாம இருக்க சொன்னீங்க, அதனால நான் சாப்பிடாம இருக்கிறேன் கடவுளுக்காக அப்படின்னு சொல்லிட்டு வேலை செஞ்சுட்டு இருந்தா என்னுடைய வேலையில போய் அது நியாயம் இல்ல அப்படின்னு பாக்குறோம். அப்ப இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, மீண்டுமாக வாசிக்கலாம் முதல் பகுதி. அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரராகிய சகல ஜனங்களும் புறப்பட்டு எங்க போறாங்க, தேவனுடைய வீட்டிற்கு போய், தேவனுடைய வீட்டிற்கு போய் அங்கே கர்த்தருடைய சந்நிதியில் அழுது தரித்திருந்து. தரித்திருந்து அங்கன்னா தரித்திருந்து அர்த்தம். இப்ப நீங்களா எங்க இருக்கிறீங்க, தரித்திருக்கிறீங்களா? சபையில சேர்ந்து இருக்கிறது. தரித்திருந்து அன்று சாயங்காலம் மட்டும் உபவாசித்து, சாயங்காலம் மட்டும்னா காலையில இருந்து கண்டிப்பா காலையில போயிருப்பாங்க, சாயங்காலம். அப்ப எத்தனை வேலை இருக்கலாம் மேக்சிமம்? 2 வேலை, காலையில மதியம். சாயங்காலங்கிறது நம்ம இரவு தான் அவங்க சாப்பிடுவாங்க. ஒரு வேலை இருந்தா அது சாயங்காலம் மட்டும் 2 வேலைகள் அவங்க என்ன பண்ணிருப்பாங்க,
சாப்பிடாம இருந்திருப்பாங்க. தகன பலிகளையும் சமாதான பலிகளையும் அங்க இடுறாங்கன்னு நம்ம பார்க்கலாம். சரி, இதெல்லாம் நம்ம எதுக்காக சொல்றோம்னா, உபவாசிக்கிறதுடைய தன்மை என்ன அப்படிங்கறத நம்ம அங்க பார்த்து புரிந்து கொள்ள ஒரு வாய்ப்பை தேடுகிறோம். உபவாசம் பண்ணா நமக்கு எப்படி பண்ணணும் அப்படின்னா, கண்டிப்பாக சொந்த வேலைகளில ஈடுபடக்கூடாது அப்படிங்கறத நம்ம அங்க புரிந்து கொள்றோம். இன்னொரு கேள்விக்குள்ளார நம்ம கடந்து போகலாம். என்ன கேள்விக்குள்ளார கடந்து போகலாம்னா, எதுக்காக நம்ம உபவாசம் இருக்கணுமா வேணாமா அப்படிங்கிற ஒரு கேள்வி. இப்ப நம்மளுக்கு குழப்பமே என்னன்னா, ஜபம் பண்ணலாமா வேணாமுங்கிற குழப்பமே என்ன நீங்கள. இன்னும் அடுத்தது நம்ம என்ன பண்றோம், உபவாசிக்கலாமா வேணாமான்னு கேள்வி கேட்டுட்டு இது ஒரு இஷ்யூவா நீங்க பண்ணாதீங்க. எதுவுமே மனதின் படியே, உங்கள் மனதின் படியே அதை நம்ம ஏத்துக்கிறதும் ஏத்துக்காததும், அதாவது உபவாசம் பண்ணறதும் பண்ண வேணாங்கிறது யாருடைய கையில் இருக்குதோ அவரவர்கள் தங்கள் தங்கள் கைகளிலேயே இருக்கிறது. சரி, இந்த உபவாசம் தேடுறது, உபவாசம் பண்றது எதன் அடிப்படையில பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னு வேதம் சில அறிவுரைகளை அங்க முன்வைக்கிறத நம்ம அங்க பார்க்கலாம். சரி, இப்போ அந்த நீங்க கரெக்டா கவனிச்சீங்கன்னா உபவாசம் நல்லதா இல்லையா அப்படிங்கிறது ஓரளவுக்கு புரிஞ்சிடலாம். இப்போ சாப்பிட்டுட்டு வந்துட்டு சர்ச்சில் உட்காந்துட்டு இருந்தீங்கன்னா என்னென்ன நடக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்கு? ஏன் தூக்கம் வருது? அதுதான் பிராக்டிக்கலா சயின்ஸா நம்ம பார்க்கணும். எப்படின்னா, சாப்பாடு எடுத்து நல்ல வயிறு முட்டை சாப்பிட்டு ஃபுல் லோடு, இடமே இல்ல, இப்ப நல்ல வயிறு நம்பிடுச்சு. இப்ப டைஜஸ்டிவ் சிஸ்டம் என்ன பண்ணும் தெரியுங்களா? டைஜஸ்டிவ் சிஸ்டம்ங்கிறத இந்த உடல் அந்த செரிமான மண்டலங்கள் உடனே வேலை செய்ய ஆரம்பிக்கும். அது என்ன பண்ணும், இந்த குடல்ல இருக்கிற உணவுகள் எல்லாம் எடுத்து அமிலத்தை எல்லாம் ஊத்தி கறக்கு முறக்குன்னு கரைக்கும். அப்ப நீங்க என்ன பண்ண முடியாது அப்படின்னா, அது செரிமானம் ஆகிறதுக்கு அந்த உடல் முழுவதுமாக ஒரு ரெஸ்ட் கேட்கும். இப்ப நீங்க நல்லா சின்னுட்ட, வாய்க்கு வேலை கொடுத்த, உள்ள போயிடுச்சு. உள்ள போனோடனே உன் மைண்டுக்கு வேலை செய்யணும், உன் மைண்டுக்கு ரெஸ்ட் கொடுக்கணும். அது என்ன பண்ணணும், செரிமானம் ஆகிறதுக்கு உடல்நிலைகள் எல்லாம் வேலை செய்யறதுக்கு அது வேலை கொடுக்க ஆரம்பிக்கிறோம், உடல் சோர்வாயிரும். அப்போ அந்த டைம்ல அப்ப என்ன பண்ணணும், லைட்டா உங்களை அறியா என்னமா சொன்னீங்க புத அப்படிங்க. என்ன காரணம், உள்ள போன உணவு என்ன பண்ணுது, அந்த செரிமான மண்டலத்துக்கு போதிய ஓய்வு கொடுக்க அது ஆரம்பித்து விடுகிறது. உங்களை அறியாமல் அது என்ன பண்ணுது, தூக்க நிலைமைக்கு அமிழ்த்துகிறது. நீங்க நினைப்பீங்க நான் தூங்காம இருப்பேன் அப்படிம்பீங்க, 2 செகண்ட் தூங்கிடுவீங்க. காரணம், செரிமான மண்டலம் உங்களை விட அது ஃபாஸ்ட். உடலுக்கு தேவையானது செரித்தல் ரொம்ப ரொம்ப முக்கியம். சரியா டைஜஸ்ட் ஆகலைன்னா என்ன நடக்கும், சரியா செரிமானம் ஆகலைன்னா வாந்தி வந்துடும். நீங்க போன உணவு மண்டலங்கள்ல செரிமான மண்டலம் வேலை செய்யல அப்படின்னா ஒண்ணு அவுட்புட்டா போயிடும் அல்லது இன்புட்டா வந்துடும். புரியுதுங்களா? அப்ப செரிமான மண்டலத்துக்கு ஃபுல் லோடு கொடுத்துட்டீங்க என்ன நடக்கும், தூக்கம் தான் வரும். நீங்க ஏன் தூங்குறீங்கன்னு கேட்டாலும் அது எதுவும் மாற்ற முடியாது. அப்ப என்ன பண்ண முடியாது, செரிமான மண்டலங்கள் வேலை செய்ய ஆரம்பிச்ச உடனே தூக்கம் வந்துடும், கவனிக்க முடியாது. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன பண்ண முடியாது, கவனிக்கவே முடியாது. நீங்க வேணா ட்ரை பண்ணலாம். நைட் ஷிஃப்ட் பார்த்தவன் பகல்ல உட்காந்தானா கூட கவனிப்பான், தூக்கம் வராது, கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஆனா சாப்பிட்டு வந்தவங்களால கண்ட்ரோல், they cannot control, பிகாஸ் அந்த செறிவு மண்டலம் வேலை செஞ்சிட்டு இருக்குது. அப்ப என்ன பண்ண முடியாது அப்படின்னா, கடவுளுடைய வார்த்தைகளை கேட்பதற்கு அது கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் இருக்க அதிகபட்ச வாய்ப்புகள் இருக்கு, டிஸ்ட்ராக்ஷன் ஆகிறதுக்கு அதிகபட்ச வாய்ப்புகள் இருக்கு. சரி, வசனம் வாசிக்கலாம். 2 நாளாகமம் 20ஆம் அதிகாரம் 3ஆவது வசனம். 2 நாளாகமம் 20ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். இப்ப நாமெல்லாம் சபைக்கு வருவது எதுக்காக வந்திருக்கிறோம் அப்படின்னா, எதுக்கு வந்திருக்கிறோம், சபைக்கு வர்றதுக்கு. வாரம் வர சொல்லிட்டாங்க புதர், அப்படியா? இங்க வந்ததுக்கு எதுக்காக வரும் சபைக்கு? உண்மையதான் சொல்றீங்களா? இங்க எதுக்கு வரோம், சபைக்கு எதுக்கு வரோம்? அட்டெண்டன்ஸ்க்கா? வாசிக்கலாம். அப்பொழுது யோசபாத் பயந்து கர்த்தரை தேடுகிறதற்கு ஒருமுகப்பட்டு யூதாவெங்கும் என்ன பண்றாரு, உபவாசத்தை கூறுவித்தான். அப்போ இது என்ன பண்ணுது, இந்த ஸ்டிமுலேட் பண்ணுது. உபவாசம் இருக்கிறதுனால என்ன நடக்குது, கர்த்தரை தேடுவதற்காக ஒருமுகத்தை அங்க ஒன்னஸ்ங்கிற ஆக்டிவிட்டி அங்க கொண்டு வருது. நம்ம மைண்ட் என்ன பண்ணாது, டைஜஸ்டிவ் சிஸ்டம் ஒர்க் ஆகி தூங்க வைக்காது, என்ன பண்ணும், ஆக்டிவேட் பண்ணும்.
கர்த்தரை தேடுவதற்கு ஒருமுகப்பட்டு உபவாசத்தை அங்கு கூறுவித்தான் அப்படிங்கிற பார்க்கிறோம். அப்போ இது கண்டிப்பாக ஒருமுகத்தை இந்த உபவாசம் ஏற்படுத்துதுங்கிற பாயிண்ட்டுக்குள்ள நம்ம வரோம். அடுத்ததாக எஸ்ரா 8ஆம் அதிகாரம் 21வது வசனத்தை நம்ம வாசித்து பார்க்கலாம். எஸ்ரா 8ஆம் அதிகாரம் 21வது வசனம். சீக்கிரமா வாசிங்க. எஸ்ரா 8:21. அப்பொழுது நாங்கள் எங்கள் தேவனுக்கு முன்பாக எங்களுக்கு தேவனுக்கு முன்பாக எங்களை தாழ்த்துகிறதற்கும் எங்களுக்காகவும் எங்கள் பிள்ளைகளுக்காகவும் எங்கள் சகல பொருட்களுக்காகவும் செவ்வையான வழியை தேடுகிறதற்கும் 2 பாயிண்ட். எங்கள் தேவனுக்கு முன்பாக எங்களை தாழ்த்துவதற்காகவும் செவ்வையான வழியை எங்களை தேடுவதற்காகவும் என்ன பண்றேன், நான் அங்கே அந்த அகாவா நதி எண்டையிலே உபவாசத்தை கூறினேன். 2 பாயிண்ட் இங்க நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறோம் அப்படிங்கறது நம்ம புரிஞ்சுக்கிறோம். மூன்றாவது நாங்க பார்க்கலாம் எஸ்தர்லயே 4:16 வாசிக்கலாம். எஸ்தர் 4:14. இப்ப நமக்காக உபவாசம் பண்றோம், அடுத்தவங்களுக்காக உபவாசம் பண்ணலாமா அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும். உபவாசம் பண்ணா கடவுளை தேடுவதற்கு ஒருமுகப்படுத்துவது கரெக்ட், பிறருக்காக உபவாசம் பண்ணலாமா அப்படின்னு ஒரு கேள்வி வரும். சரி, பண்ணலாமா வேணாமா அப்படிங்கறது ஒரு கேள்வி படத்துல பார்க்கலாம். இப்போதும் நாங்கள் அரமனை உப்பு தின்கிறபடியினால் ராஜாவுக்கு குறைவு வர பார்த்திருக்கிறது, எங்களுக்கு அடாத காரியம். இது வசனம் 16 ஆகையால் இந்த பட்டணம் கட்டப்பட்டு இதன் அலங்கங்கள் எடுப்பிக்கப்பட்டு. சரி, அதை நான் சொல்றேன். அது என்னன்னா, எஸ்தர் ராஜாத்தி அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, ராஜாவை பார்க்கிறதுக்காக போகும்போது நீங்க எனக்காக என்ன பண்ணுங்க, உபவாசம் பண்ணுங்க மொர்தெகாயிட்ட சொல்லுவாரு. மொர்தெகாயிட்ட ஆமான்ட்ட இருக்கிற போது சிக்கிட்டு கொள்ளும் போது என்ன பண்ணுங்க, எனக்காக நீங்க எஸ்தர் ராஜாட்ட ஏன் சொல்லுவாங்க, உபவாசம் பண்ணுங்க, நானும் என்னுடைய தாதிமார்களும் நாங்க உபவாசம் பண்றோம், நீங்களும் போய் என்ன பண்ணுங்க, எனக்காக உபவாசம் பண்ணுங்க, நான் ராஜா இடத்துல போறேன், ஒருவேளை செத்தாலும் நான் சாகுறேன், நீங்க என்ன பண்ணுங்க, எனக்காக உபவாசம் பண்ணுங்க அப்படிங்கிற ஒரு படிப்பனை அங்க இருக்கும். அப்போ என்ன விஷயம் அப்படின்னா, மற்றவர்களுக்காக நாம் உபவாசம் பண்ணி ஜெபிக்கலாமா வேண்டாமான்னு கேட்டா ஜெபம் பண்ணுது. உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணும்போது கடவுளுக்கு நேராக அதை மாற்றுகிறது என்ற ஒரு தன்மையை நாங்க புரிந்து கொள்றோம். அதே போல நம்முடைய இன்னைக்கு நிறைய நேரங்கள்ல என்ன நடக்குது அப்படின்னா, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை முறை என்ன ஆகுதுன்னா சோர்ந்து போயிருதுங்களா? எப்படி சோர்ந்து போகுது? நிறைய நேரங்கள்ல சோர்வுக்குள்ளார போன உடனே நம்ம என்ன பண்றோம், கடவுளுக்கு நம்மள நேராக்க முடியுது. உலகம் நம்ம ஒரு பக்கம் இழுத்துட்டு போயிருது, மற்ற விஷயங்கள் நம்ம இழுத்துட்டு போயிருது, ஏதோ ஒரு விஷயம் நம்மள என்ன பண்ணுது, ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கூட்டிட்டு போயிருது, கடவுளை மட்டும் தேடாத அளவுக்கு பாத்துக்குது. சோ அந்த பாயிண்ட்ல நம்ம பார்க்கும்போது நம்ம சங்கீதம் 69:10 சங்கீதம் 69:10 என் ஆத்துமா வாடும்படி உபவாசித்து அழுதேன். என் ஆத்துமா வாடும்படி நான் ரொம்ப உபவாசித்து அழுதேன். அப்ப நம்ம என்னன்னா, நம்முடைய அந்த ஆத்மா சோர்ந்து போகாதபடிக்கு, இது ஆவிக்குரிய நிலையிலிருந்து விழுந்து போகாதபடிக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா, நம்மை வருத்தி கடவுளுக்கு நேராக்கி இது உபவாசம் பண்ணா ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும். இன்னும் நிறைய விஷயங்கள் வசனத்தின் அடிப்படையில் நான் பார்க்கலாம், டைம் இல்லாதனால நான் சீக்கிரம் போறேன். கடவுளிடத்துல நம்ம ஜெபம் பண்றோம் பாத்தீங்களா, விண்ணப்பங்கள், அது அப்புறம் வேண்டுதல்கள், இதெல்லாம் நம்ம பண்ணும்போது ஜெபம் ரொம்ப முக்கியமா வைப்போம். ஜெபம் கரெக்ட், ஜெபத்தோட நம்ம கடவுளை தேடுறது நல்லது அப்படின்னு பார்ப்போம். ஆனா ஒரு வசனம் நம்ம வாசிக்கும் போது சில விஷயங்கள் புரியலாம். தானியேல் 9ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். தானியேல் 9:3. நான் உபவாசம் பண்ணி இரட்டிலும் சாம்பலிலும் உட்கார்ந்து தேவனாகிய ஆண்டவரை ஜபத்தினாலும் விண்ணப்பங்களினாலும் தேட என் முகத்தை அவருக்கு நேராக்கி. நான் உபவாசம் பண்ணி இரட்டிலும் சாம்பலிலும் உட்கார்ந்து தேவனாகிய ஆண்டவரை எதில தேடுறாங்க? ஜெபம். நமக்கு தெரிஞ்ச விஷயம் நம்ம பண்றோம், ஏதோ டைம்ல பண்றோம், ஒண்ணு காலையில பண்ணுவோம், இல்ல நைட்டு பண்ணுவோம், அல்லது குழுவாக சேர்ந்து பண்ணுவோம், இதை ஏதோ பண்ணிடுவோம். ஆண்டவரை ஜெபத்தினாலும் விண்ணப்பங்களினாலும் தேட என் முகத்தை அவருக்கு நேராக்கி. இந்த ஒரு பாயிண்ட் பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப முக்கியம் பாருங்க. அதுக்கப்புறம் தானியேல் 9:3 அப்புறம் வாசிங்க.
என் போதும் போதும். இந்த விஷயங்களை பாருங்க, நிறைய விஷயங்கள் அதுக்குள்ள கீழே டீட்டெயிலா அங்க வரும். அதுக்கப்புறம் நீங்க படிச்சு பாருங்க. அப்போ யோவேல் 2:15 நம்ம வாசிக்கலாம். யோவேல் 2:12-15. யோவேல். நீங்கள் இப்பொழுதே உபவாசத்தோடும் அழுகையோடும் புலம்பலோடும் உங்கள் முழு இருதயத்தோடும் என்னிடத்தில் திரும்புங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அழுகையா புலம்பலா முழு இருதயமா? இது ஃபர்ஸ்ட் வந்துருச்சு. உபவாசம் தான் அங்க ஃபர்ஸ்ட் இருக்கு. அப்போ அதுக்கப்புறம் 15 வாசிக்கலாம். 15. சீயோனிலே எக்காலம் ஊதுங்கள், பரிசுத்த உபவாச நாளை நியமிங்கள், விசேஷித்த ஆசரிப்பை கூறுங்கள். இப்ப நமக்கு கேள்வி வந்துடும். இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே என்ன பார்த்தோம் அப்படின்னா, ஒரு உபவாசங்கிற டைட்டில்ல ஒத்த வாக்கியம் மாதிரி உபவாசம்னா என்ன அப்படிங்கறது, உபவாசம் எதுக்கு அப்படிங்கிற டீட்டெயில ஒரு ஒரு ஆர்டர் நம்ம பார்த்தோம். ஆனா நம்ம இந்த மாதிரி உபவாசிக்கிறது நம்மளால ஒரு வாய்ப்பு முடியுமா? வாய்ப்பு இருக்கா? யாருக்காவது வாய்ப்பு இருக்கா? உபவாசம் பண்றதுக்கு எனக்கு நான் ரெடி முதர் அப்படின்னு யாருக்காவது வாய்ப்பு இருக்கா? அப்படின்னா இதெல்லாம் நான் உபவாசம் பண்றேன்னு சொல்லி எல்லாத்துக்கும் சொல்லிட்டு பண்ணலாமா? இல்ல என்ன மெத்தடாலஜி நம்ம பயன்படுத்துறோம் பைபிள்ல? உபவாசம் பண்றதுனால நம்மளுக்கு என்ன பெனிஃபிட்ஸ் இருக்கு? இதெல்லாம் நிறைய விஷயங்கள் பார்க்கலாம். ஆனா உபவாசம் பண்றவங்களுடைய டீட்டெயில் ஓரளவுக்கு நம்ம பார்த்துட்டோம்னா நம்ம பண்ணலாமா வேணாமா, இது எப்படி பண்ணலாங்கிற மெத்தட் ஓரளவுக்கு புரிஞ்சதுக்கு வாய்ப்பு இருக்கு. நம்ம வசனம் வாசிக்கலாம். நான் டீட்டெயிலா போல. ஏசு கிறிஸ்து உபவாசம் பண்ணாரா? ஏசு கிறிஸ்து உபவாசம் பண்ணாரா? அவர் யாரு? நமக்கு குருநாதரா இல்லையா? இல்லையா? மாஸ்டர், த குரு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருவர் யாருன்னா நம்மளுக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. மத்தேயு 4:2 அவர் இரவும் பகலும் என்ன பண்றாரு? 40 நாள். ஒரு நாள் கிடையாது, 2 நாள் கிடையாது. எத்தனை நாள்? 40 நாள். இதே மாதிரி இன்னொருத்தர் இருந்திருக்காரு பைபிள்ல. யாரு? மோசே. புரியுதுங்களா? அவர் மலைக்கு, சீனாய் மலைக்கு போறதுக்கு முன்னாடி எத்தனை நாள் உபவாசம் இருந்தாரு? 40 நாள். சரிங்களா? சரி, இது நம்ம ஓரளவுக்கு புரிஞ்சுக்கிறோம். இன்னும் கூட நம்ம வசனத்துல பைபிள்ல நம்ம வாசிக்கும் போது யோவான் ஸ்நானனுடைய சீஷர்கள் என்ன பண்றாங்க? உபவாசம் இருப்பாங்க. ஆனா இயேசு சீஷர்கள் என்ன பண்ண மாட்டாங்க? உபவாசிக்க மாட்டாங்க. அப்ப நம்மளுக்கு உபவாசம் இயேசுவின் சீஷர்களா இருக்கனால உபவாசம் தேவையில்லை. ரைட், ஓகே. நம்ம வசனம் வாசிக்கலாம். மத்தேயு 9:14. 9:14. அப்பொழுது யோவானுடைய சீஷர் அவரிடத்தில் வந்து, நாங்களும் பரிசேயரும் அநேகந்தரம் உபவாசிக்கிறோம். நாங்களும் பரிசேயரும் என்ன பண்றோம்? ஒரு தரம் 2 தரம் இல்ல, அநேகம் தரம் உபவாசிக்கிறோம். ஆனால் உம்முடைய சீஷர் உபவாசியாமல் இருக்கிறது என்னவென்று கேட்டார்கள். உம்முடைய சீஷர்கள் உபவாசிக்கிறது இல்லையா? ஏன் உபவாசிக்கிறது இல்லை அப்படின்னு கேட்கிறாரு. அப்போ இவரு சொல்றாரு, மணவாளன் தங்களோடு இருக்கையில் மணவாளுடைய தோழர்கள் உபவாசிக்க தேவையில்லை. மணவாளர்கள் தங்களை விட்டு எடுபடும் நாட்கள் வரும். மணவாளன் இப்ப நம்மளோட இருக்காரா? அப்பதான் நம்ம சில கேள்விகள் கேட்கலாம். அப்ப ஆதிகால அப்போஸ்தலர்கள் உபவாசிச்சாங்களா? உபவாசிக்கலையா? ஆதிகால அப்போஸ்தலர்கள் உபவாசிச்சாங்களா? உபவாசிக்கலையா? உபவாசிச்சாங்க. புரியுதுங்களா? உபவாசிக்காம போகல. ஆனா நம்ம இன்னும் கூட நம்ம வசனம் வாசிக்கலாம் பாருங்க. பரிசேயன் கூட என்ன பண்றாரு? ஒரு 84 வயது விதவை என்ன பண்றாங்க பாருங்க. லூக்கா 2:37 லூக்கா 2:37 வாசிங்க. ஏறக்குறைய 84 வயதுள்ள அந்த விதவை தேவாலயத்தை விட்டு நீங்காமல். உபவாசம் எங்க இருக்கிறாங்க? ஃபர்ஸ்ட் நம்ம ஏற்கனவே பார்த்து எங்க இருந்தாங்க? தேவாலயத்தில் தரித்திருந்து. இவங்க தேவாலயத்தை விட்டு நீங்காமல் இரவும் பகலும் உபவாசித்து ஜெபம் பண்ணி ஆராதனை செய்து கொண்டிருந்தால். இது ஒரு க்ளூ. அப்ப இரவும் பகல்னா கண்டிப்பா இரவும் பகல் என்ன அர்த்தம்? ஐயோ, இரவும் பகல்னா என்ன? ஒரு நாள் பகல் இரவு. பகலுக்கு 12 நேரம் இல்லையா? அப்படின்னா பகல் 12 இரவு 12. அப்ப ஒரு நாள் முழுவதுமாக உபவாசம் பண்ணிருக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணமாக நம்ம அங்க எடுத்துக்கலாம். அடுத்து பரிசேயன் சொல்றாரு. லூக்கா 18:12 எடுத்துக்கொள்ளுங்க. லூக்கா 18:12. அவர் தன்னுடைய ஸ்டேட்மெண்ட் பேசுறாரு. என்ன ஸ்டேட்மெண்ட் பேசுறாருன்னா, தன்னை பரிசுத்தவான்களாக காட்டும்படியாக இயேசு கிறிஸ்துவில பேசுறாரு. அவர் என்ன சொல்றாரு? வாசிங்க. வாரத்தில் 2 தரம் உபவாசிக்கிறேன். எப்படி சொல்றாரு? வாரத்துல
2 தரம். நம்ம ஒருவேளை பரிசேயன் பண்றது கரெக்டா இல்லையா? பரிசேயர்லாம் யாருங்க? பரிசேயர் யாருங்க? இப்பதான் அவ்வளவு பெரிய டீட்டெயிலான ஸ்டடியா எடுத்தாரு. நானும் கூட சில க்ளூ எல்லாம் கொடுத்தேன். அதெல்லாம் வந்து ஜெனரல் ஸ்டேட்மெண்ட், பொதுவான காரியம். பரிசேயர் அப்படின்னா வேதத்தை மற்றவர்களுக்கு போதிக்கக்கூடிய ஸ்தானத்தில் அமைக்கப்பட்டவர்கள். வேதபாரகர், ஸ்கிரைப் என்று சொல்லக்கூடிய வேதத்தை கரைச்சு குடிச்சக்கூடியவங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நான் உங்களுக்கு போதிப்பேன், ஆனா நான் ஃபாலோ பண்ண மாட்டேன். நான் உங்களுக்கு போதிப்பேனே தவிர நான் என்ன பண்ண மாட்டேன், நான் ஃபாலோ பண்ண மாட்டேன். அதுதான் வெள்ளை அடிக்கப்பட்ட கலரில் நிறைய விஷயங்கள் அங்க பார்த்திருக்கோம். இந்த பரிசேயர் என்ன சொல்றாரு அப்படின்னா, வாரத்துல 2 தரம் உபவாசிக்கிறேன், என் சம்பாத்தியத்தெல்லாம் தசமாபாகம் செலுத்தி வருகிறேன் என்று தனக்குள்ளே ஜெபம் பண்ணினான் அப்படிங்கிற விஷயம். அப்போ அவரு டீட்டெயிலா பார்க்கும்போது அவர் என்ன பண்ணிருப்பாரு, 2 முறை, வாரத்துல 2 முறை உபவாசம் பண்ணிருக்கிறாரு அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கிறோம். சரி, இப்ப நம்ம சீசர்களுக்குள்ளார வரலாம். 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 27வது வசனம் வாசிக்கலாம். இப்படி இருக்க எவன் அபாத்திரமாய் 2 கொரிந்தியர் மன்னிச்சிருங்க, 2 கொரிந்தியர் பிரயாசத்திலும் வருத்தத்திலும் அநேக முறை கண் விழிப்புகளிலும் பசியிலும் தாகத்திலும். பசின்னு என்ன அர்த்தம்? பசியிலும் சோறு கிடைக்கல, சோறு கிடைக்காதனால பட்டினி, புரியுதுங்களா? பசியிலும் தாகத்திலும் அநேக முறை உபவாசங்களிலும் குளிரிலும் நிர்வாணத்திலும். இது யாருடைய ஸ்டேட்மெண்ட்? அப்ப உபவாசிச்சிருக்காரு, நிறைய நேரங்கள்ல அவரு உபவாசிச்சிருக்காரு. சரி, இதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கிறோம். இது நம்ம மேக்சிமம் வந்து இதை நம்ம பர்சனலா வச்சுக்கிறது நல்லது. உபவாசம் என்பது என்ன அப்படின்னா, எல்லாருக்கும் தெரியப்படுத்தி தான் பண்ணணும் அப்படிங்கிறது கிடையாது. நீங்க உபவாசம் இருக்கிறீங்கன்னா உங்க மூஞ்ச பார்த்தோன்னே தெரியக்கூடாது. அதெல்லாம் உங்களுக்கு எல்லாமே தெரியும். உங்க மூஞ்ச பார்த்தோன்னே என்ன அப்படி இருக்கீங்க, நான் சாப்பிடல தெரியுங்களா, வாய்ஸே வராது. ஏன் மெதுவா பேசுறீங்க? நான் சாப்பிடல பிரதர். சத்தமா பேசுறீங்க பிரதர், நான் சாப்பிடல பிரதர். ஏன் அப்படின்னா, உபவாசம் என்பது என்னன்னா, சாப்பிடாம இருக்கிறது மற்றவங்களுக்கு தெரியவே கூடாது. அப்படி பண்றது பேர் தான் என்னது? உபவாசம். பழைய ஏற்பாட்டுல என்ன பண்றாங்க, உபவாசம் சொல்லிட்டு நிறைய தப்பான விஷயங்களை அவங்க செஞ்சுட்டாங்க. அதனால என்ன பண்றாருன்னா, இதெல்லாம் எனக்கு ஒரு உபவாசமா அப்படின்னு கேட்கறது தான் நம்முடைய ஆதார வசனமா நம்ம அங்க பார்க்கிறோம். இதுதான் உகந்த உபவாசமா? நீங்க உபவாசம் சொல்லிட்டு என்ன பண்றீங்க, தார தம்பட்ட அடிச்சிடுறீங்க. அது உகந்த உபவாசம் அல்ல. இப்ப நம்ம ஆதார வசனத்துக்குள்ள கடந்து போகும்போது ஓரளவுக்கு நம்ம பாடம் புரிஞ்சுக்கிறோம். இப்ப வசனத்துக்குள்ள கடந்து போகலாம். இப்ப வரைக்கும் புரிஞ்சிருது உபவாசங்களுடைய ஸ்டேட்மெண்டோட தன்மையுடைய இன்ட்ரோடக்ஷன் பார்த்தோம். இப்ப பாடத்துக்குள்ள கடந்து போகலாம், சீக்கிரம் முடிச்சு. பசியுள்ளவனுக்கு 58:7 நாம் மீண்டுமாக வாசிக்கிறோம். இப்ப பாருங்க, பசியுள்ளவனுக்கு உன் ஆகாரத்தை பகிர்ந்து கொடுக்கிறது. இது ஒரு ஸ்டேட்மெண்ட். பசி உள்ளவனுக்கு உன் ஆகாரத்தை பகிர்ந்து கொடுக்கிறது. இது பாருங்க என்ன மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட். துரத்துண்ட சிறுமையானவர்களை வீட்டிலே சேர்த்து கொள்ளுகிறது. வஸ்திரம் இல்லாதவனை கண்டால் அவனுக்கு வஸ்திரம் கொடுக்கிறது. உன் மாம்சமானவனுக்கு உன்னை ஒழிக்காமல் இருக்கிறது அல்லவோ எனக்கு உகந்த உபவாசம். அப்ப உபவாசம்னா என்ன அர்த்தம்? சாப்பிடாம இருக்கிறது, கடவுளுக்கு முன்பாக நேராக்குறது, ஜபத்தினாலும் வேண்டுதினாலும் தேடுறது தானே உபவாசம் சொல்லி கொடுத்தீங்க. இப்ப நான் இது வேற ஒரு ஸ்டேட்மெண்டா இருக்கு அப்படின்னா, இவங்க என்ன பண்றது, ரொம்ப டீட்டெயிலா நம்ம பார்க்கணும். கீழே நீங்க அடுத்த வசனம் வாசிச்சு பாருங்க டீட்டெயிலா. அப்பொழுது விடியற்கால வெளுப்பை போல உன் வெளிச்சம் எழும்பி உன் சுக வாழ்வு சீக்கிரத்தில் துளிர்ந்து உன் நீதி உனக்கு முன்னாலே செல்லும். கர்த்தருடைய மகிமை உன்னை பின்னாலே காக்கும். இதுதான் பாயிண்ட். அப்போ உகந்த உபவாசம் எது அப்படிங்கறது நம்ம கொஞ்சம் டீட்டெயிலா பார்க்கலாம். பார்த்துட்டா நம்மளுக்கு ஓரளவுக்கு இந்த பாடத்தினுடைய தன்மை ஓரளவுக்கு புரிந்து கொள்ள வாய்ப்பு அங்கு உண்டாகும் என்று நாம் பார்க்கலாம். சரி, இப்ப ஏசாயா 58:7 முதல் பகுதிக்குள்ளார நம்ம வரலாம். பசி உள்ளவனுக்கு உன் ஆகாரத்தை பகிர்ந்து கொடுக்கிறதும் அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்ப பசி உள்ளவன்னா எப்படி இருப்பாரு? பசியா இருப்பாரு. இப்ப உங்ககிட்ட சாப்பாடு இருக்கு. இப்ப பசி உள்ளவனுக்கு நீங்க எப்படி கொடுக்கணும் சாப்பாடு? இப்ப என்கிட்ட ஒரு சாப்பாடு இருக்கு,
பக்கத்துல ஒரு பிரதர் இருக்காரு, அவர் சாப்பிடல, அவர் ரொம்ப பசியா இருக்காரு. இப்ப என்கிட்ட சாப்பாடு இருக்கு. நான் என்ன பண்றேன்னா என் சாப்பாட்டை அவர்கிட்ட கொடுத்துட்டுனா எனக்கு என்ன எனக்கு கிடைக்குமா? நான் ஒரு தட்டு சாப்பிடுவேன்னு வச்சுக்கிறேன். அவர் பிரதர் பக்கத்துல இருக்கிறாரு, ரொம்ப பசியா இருக்கிறாரு. இப்ப என் சாப்பாடு நான் அவருக்கு கொடுத்துட்டா என்னுடைய பசி, என் சாப்பாடு பட்டினி. பட்டினியா? நான் என் சாப்பாடு கொடுத்துட்டேன்னா அவருக்கு நான் பட்டினி. அப்ப என்ன, பசி உள்ளவனுக்கு சாப்பாடு கொடுத்துட்டீங்கன்னா எனக்கு சாப்பாடு இல்லைன்னு அர்த்தம். அப்ப என்ன ஆகுது? உபவாசம். அப்ப சாப்பிடாம இருக்கிறது ஒரு உபவாசமாக எடுத்துக்கொள்ளலாம் அந்த இடத்துல. இதை நான் டீட்டெயிலா பார்க்க போறது இல்லை, பாருங்க. அப்போ இந்த நாளில கூட நான் சாப்பிடாம இருக்கிறேன்னு சொல்லிட்டு உபவாசம் அல்ல. பசி உள்ளவன் ஒருத்தர் நம்ம மத்தியில இருக்கும்போது அவங்களுக்கு சாப்பிடாம கொடுக்காம நாம சாப்பிட்டோம்னா, நான் சாப்பிடாம இருந்தா கூட அது உபவாசமா? ஒருத்தர் ரொம்ப பசியா இருக்கிறாரு, அவரால் சாப்பிடறதுக்குண்டான வாய்ப்புகள் இல்லை, அவருக்கு ஏற்ற ஆகாரம் கொடுக்க முடியலன்னா அப்புறம் நம்ம பட்டினியா இருந்து அவருக்கு நம்ம சாப்பிடாம கொடுக்கற ஒரு பிரயோஜனம் இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்ம பாக்குறோம். இதுல நம்ம ஏன் டீட்டெயிலா பாக்குறோம் அப்படின்னா, இன்னைக்கு அநேகர் என்ன பண்றாங்க, உபவாசங்கிறதுக்கு போஸ்ட் அடிச்சிடுறாங்க. பரிசுத்த உபவாச நாள் சொல்லி என்ன பண்றாங்க, போஸ்ட் அடிச்சு தெரு தெருவா ஒட்டி 100 பேரை கூப்பிட்டு என்ன பண்றாங்க, உபவாச ஜப ஆராதனை அப்படின்னு சொல்லி போட்டுடுறாங்க. இது எப்படி நடக்கணும் அப்படிங்கறத மெத்தட் நம்ம பார்க்கணும். நீங்க யாராவது இன்னைக்கு உபவாசம் இருக்கிறீங்களா அப்படின்னா, உபவாசம் இருக்கிறது கூட நீங்க சொல்லணும்னு அவசியம் கிடையாது. உபவாசம் எப்படி இருக்கலாம்னா வசனம் வாசிக்கலாம் பாருங்க. இன்னைக்கு அதனால தலைக்கு எண்ணெய் வச்சுட்டு வந்தேன். பார்த்தா சிஸ்டர் உள்ள வரும்போது அப்படியே இப்பதான் தூங்கி எந்திரிச்சு வந்துட்டாரு அப்படின்னாங்க. ஆமா, அப்படியே தூங்கி எந்திரிச்சு வந்த மாதிரி காரணம் எண்ணெய் வச்சு அப்படி, ஏன்னா புதுசா பார்த்தா அப்படித்தாரு. காரணம் வசனம் வாசிக்கலாம் பாருங்க. மத்தேயு 6:16. மத்தேயு 6:16. பட்னி கிடக்குறான்னு சொல்லிட்டு எப்படி இருப்பாங்க பாருங்க. இப்ப ஸ்டேட்மெண்ட் நம்ம பார்க்கலாம். நீங்கள் உபவாசிக்கும் போது சாப்பிடாம இருக்கும் போது மாயக்காரரை போல, இது இங்கிலீஷ்ல, தமிழ்ல மாயக்காரன் இருக்குது, ஆர்சி பைபிள்ல வெளி வேடக்காரன் இருக்கும். வெளியே பார்க்கும்போது வெளி வேடக்காரனை போல முகவாடலா இராதேயுங்கள். சாப்பிடாம இருக்கிறது எப்படி இருக்கக்கூடாது, அப்படி இருக்க கூடாது அப்படிங்கிற முகவாடலா இராதேயுங்கள். அவர்கள் உபவாசிக்கிறதை மனுஷர் காணும் பொருட்டாக தங்கள் முகங்களை வாட பண்ணுகிறார்கள். அப்ப நீங்க சாப்பிடாம இருக்கிறது எது அடிப்படையில நான் கண்டுபிடிச்சிருவேன்? உங்க மூஞ்சி ரொம்ப சோகமா இருந்துச்சு, ரொம்ப பசியா இருக்கிற மாதிரியே மூஞ்ச வச்சுட்டு இருக்கிறீங்க, எனக்கு யாராவது சோறு வாங்கி கொடுத்தா பரவாயில்லங்கிற மாதிரி நீங்க கேட்கற மாதிரி உபவாசம் இருந்தீங்கன்னா அதுக்கு பேர் உபவாசமா இல்ல. அந்த மூஞ்சி எப்படி வச்சுக்கணும், என்ன மெத்தட் யூஸ் பண்ணணும் மூஞ்சி, அதுக்கு கீழே இருக்கு. வாசிங்க. அவர்கள் தங்கள் பலனை அடைந்து தீர்ந்ததென்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அடுத்தது, நீயோ உபவாசிக்கும் போது மத்தவங்க மாதிரி உபவாசிக்காதீங்க, பரிசுத்தவான்களாகிய நீயோ உபவாசிக்கும் போது இந்த உபவாசம் மனுஷர்களுக்கு காணப்படாமல். இப்ப உபவாசம் எல்லாத்துக்கு நம்ம உபவாசம் இருக்குன்னு சொல்லிட்டு பண்ணணுமா? இன்னைக்கு நம்மளுக்காக உபவாசம் பண்றோம், அப்படி இல்லை. இந்த உபவாசம் மனுஷர்களுக்கு காணப்படாமல் அந்தரங்கத்தில் இருக்கணும். யாருக்கு அது தெரியக்கூடாது? அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவுக்கே காணப்படும். யாருக்கு காணணும்? உபவாசம் இருந்தீங்கன்னா யாருக்கு தெரியணும்? எனக்கு தெரியணும் அவசியம் இல்ல, பிறருக்கு தெரியணும் அவசியம் இல்ல, யாருக்கு தெரிஞ்சா போதுமானது, பிதாவுக்கே காணும்படியாக உன் தலைக்கு எண்ணெய் பூசி. எண்ணெய் பூசிக்க. எண்ணெய் பூசுறதுங்கிறது என்னன்னா மெத்தேடு. எல்லாரும் ஆதி காலத்துல இருந்து எண்ணெய் பூசுவாங்க. தலைக்கு எண்ணெய் பூசினா அவங்க ஃப்ரெஷ்ஷா இருக்கிறாங்கன்னு அர்த்தம். இன்னைக்கு எண்ணெய் பூசலாம் தான் ஃப்ரெஷ்ஷா இருக்குது, தலைக்கு நான் குளிச்சுட்டேன் முதல், அதனால நான் ஃப்ரெஷ்ஷா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா தலைக்கு எண்ணெய் பூசலன்னா நீங்க ஃப்ரெஷ்ஷா இல்லைன்னு அர்த்தம். பாருங்க, உன் தலைக்கு எண்ணெய் பூசி உன் முகத்தை கழுவிக்க. முகத்தை எப்படி பண்ணிக்கணும்? கழுவி ஃப்ரெஷ்ஷா வச்சிருக்கணும். சாப்பிடாம இருக்கிற மாதிரியே மூஞ்சி நமக்கு எல்லாத்துக்கும் இப்ப இருக்குது, அப்படிதான் இருக்குது. அப்படியே மூஞ்சி அப்படியே வச்சுக்கிறீங்க. இந்த பாடத்தை எப்பெல்லாம் முடிப்பாரு, 11 ஆகும், வீட்டுக்கு போயிடலாம், சாப்பிடணும். சாப்பிட்டு இல்லை டீனாச்சு கொஞ்சோண்டு ஸ்நாக்ஸ் கொஞ்சோண்டு கொடுத்தீங்கன்னா இப்பயே சாப்பிட்டு நமக்கு தெம்பாயிரும் சார். காது கேட்க மாட்டேங்குது சார், சாப்பிடலாம் காது வேற கேட்க மாட்டேங்குது, மைண்ட் வேற அங்கங்க போகுது, மதியம் என்ன சாப்பாடுன்னு தெரியல, என்னென்ன பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இருப்போம். ஆனா நம்ம உபவாசம் பண்ணா எப்படி இருக்கும்? தலைக்கு என்ன பூசிக்கிட்டு மூஞ்செல்லாம் கழுவிட்டு ஃப்ரெஷ்ஷா உட்காரு, என்ன பார்த்தலாம் நீங்க எப்படி தூக்க வருதுன்னு, அது ஃப்ரெஷ். ஆனா இந்த உபவாசம் எப்படி இருக்குங்கிறதுக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் நாங்க பாக்குறோம். அடுத்து வாசிக்கலாம்.
அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா இப்பதான் பாக்குறாரு. நீங்க வெளிப்படையா பண்ணா பாப்பாரானா பார்க்க மாட்டாரு. அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா உனக்கு வெளியரங்கமாய் பலனளிப்பார். அப்ப எப்படி பலனளிப்பாரு? வெளியரங்கமாய் பலனளிப்பார். உபவாசிக்கிற மெத்தடாலஜி நம்ம அங்க பாக்குறோம். அப்ப நம்ம புத்துணர்ச்சியாக நம்ம வைத்துக் கொள்ள வேண்டுமே தவிர, உபவாசிக்கும் போது நான் உபவாசிக்கிறேன்னு மத்தவங்கிட்ட என்ன பண்ணலாம், ட்ரம்பட் ஊத தேவையில்லை அப்படிங்கறது நான் பாக்குறோம். அது இன்னும் கூட பார்க்கும்போது இன்னும் ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்குது. ஸ்டேட்மெண்ட் படிச்சு பாருங்க. 2 சாமுவேல் 14ஆம் அதிகாரம் 2வது வசனம். 2 சாமுவேல் 14ஆம் அதிகாரம் 2வது வசனம். நம்ம எப்படி இருக்கணும் நார்மலா அப்படின்னா பாருங்க. 14:2. அவன் தெக்கோவில் இருக்கிற புத்தியுள்ள ஒரு ஸ்திரியை அழைத்து நீ இலவு கொண்டாடுகிறவரை போல துக்க கொண்டாடுறதுன்னு என்ன அர்த்தம்? இறந்தவங்க வீட்டுல போய் துக்கம் மனுஷனிக்கிறாங்க பாத்தீங்களா? இளவு வீட்டுக்கு போயிட்டு வந்து சொல்றாங்க. இளவுங்கிறத வார்த்தை, தமிழ் வார்த்தை. இளவு கிடையாது, இளவும்பாங்க. இளவு வீட்டுக்கு போயிட்டு வந்தேன் அப்படிம்பாங்க. இழப்பு. அந்த இடத்துல என்ன ஆயிடுச்சு? இழப்பு ஏற்பட்டுருச்சு. அந்த இழப்பு வீட்டுக்கு நான் போயிட்டு வந்தது. அதுக்கு ஆளப்பக்கம் என்ன? இளவு கொண்டாடுகிறவளை போல துக்க வஸ்திரங்களை உடுத்திக் கொண்டு, உபவாசத்தினால ரொம்ப பிஞ்சு போன சட்டை எல்லாம் போட்டுக்கிட்டு ரொம்ப அந்த மாதிரி உடுத்திக் கொண்டு, எண்ணெய் பூசிக்கொள்ளாமல் இறந்து போனவனுக்காக நெடுநாள் துக்கிக்கிற ஸ்திரியை போல காண்பித்து. இப்படியா பண்ணணும் உபவாசம்? அப்படி பண்ணக்கூடாது. புரியுதுங்களா? இது இந்த ஸ்டேட்மெண்ட் உபவாசத்துக்காக கொடுக்கப்பட்ட ஸ்டேட்மெண்ட் கிடையாது. ஒரு நார்மலான மனுஷன் எப்படி இருக்குன்னா எண்ணெய் பூசணும், ஃப்ரெஷ்ஷா வச்சுக்கணும். அதான் எண்ணெய் பூசிக்கொள்ளாமல் இருந்தீங்கன்னா என்ன அர்த்தம்? நீங்க ஃப்ரெஷ்ஷா இல்ல அப்படிங்கிறது அங்க அர்த்தம். அடுத்த வசனம் வாசிக்கலாம் பாருங்க. பிரசங்கி 9ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல பாருங்க. தமிழ்ல ஆர்சி பைபிள் இருந்த ஒருத்தர் யாராவது வாசிங்க. ஆர்சி பைபிள் பிரசங்கி 9:8. பிரசங்கி 9:8. உன் வஸ்திரங்கள் எப்பொழுதும் வெள்ளையாயும் உன் தலைக்கு எண்ணெய் குறையாததாயும் இருப்பதாக. தலைக்கு எண்ணெய் குறையாததா இருப்ப. யாரையா மெயின்டைன் பண்றோம் நம்ம? யார்ட்டாவது எங்க பசங்க ஸ்கூல்ல படிக்கிற 700 பேர் இருக்கிறானுங்க. 700 பேர்ல மேக்சிமம் 600 பேர் எண்ணெய் வைக்க மாட்டானுங்க. இப்ப எண்ணெய் வைட்டான்னு கேட்டா சார் அது முடி கலைஞ்சு போயிருங்க சார். எண்ணெய் வச்சாதான்டா கடைசி வரைக்கும் இல்ல சொட்ட மண்டையாருண்டா அப்படின்னு சொன்னா, எங்க அப்பாலாம் சொட்ட மண்டையா வச்சுடா. எங்க சார் சொன்னாரு நான் தலைக்கு எண்ணெய் வச்சு இருப்பதான் இன்னும் நான் நிறுத்தலடா அப்படிம்பேன். அவன் நம்பவே மாட்டானுங்க. கடைசியில் சொட்டையா தான் தெரியுறானுங்க. இப்ப இருக்கிற பசங்க யாராவது பாக்குறாங்க, அடையாளமே தெரியல. பார்த்தா அவன் முடியெல்லாம் கொட்டி போச்சு. காரணம் தலைக்கு எண்ணெய் வைக்கிறது இல்ல, எண்ணெயே வைக்கிறது இல்ல. எப்பொழுதும் வெள்ளையாயும். அப்போன்னா தலைக்கு எண்ணெய் வைக்க சொல்லிட்டீங்க, எப்பொழுதும் வெள்ளைனா எப்ப பார்த்தாலும் வெள்ளை ட்ரெஸ் போட்டுக்கணுமா? நம்ம முன்னாடி என்ன ஒயிட் ட்ரெஸ் தான் போட மாட்டேங்குது. இனிமேட்டு என்ன பண்ண வேணாம், கலர் ட்ரெஸ்லாம். வெள்ளை ட்ரெஸ்ஸுக்கு அடையாளம் வெள்ளை ட்ரெஸ் கிடையாது. ஆர்சி பைபிள் வாசிக்கும் போது நல்ல ஆடை, எப்பொழுதும் நல்ல ஆடை உடுத்தணுங்கிறாரு. புரியுதுங்களா? நல்ல ஆடைன்னா தூய்மையான ஆடை உடுப்பவர்களாக நம்ம காணப்படணும். இதுதான் இந்த ஒரு நார்மலான இருக்கக்கூடிய ஒரு மனிதனுடைய நிலை. அந்த நிலைப்பாடு எப்ப வரைக்கும் இருக்கணும்? உபவாசம் இருக்கும்போது இருக்கணுங்கிறாரு. உபவாசம் இருக்கும்போது மூஞ்ச மாதிரி சோகமா வச்சுக்கிட்டே இருக்கக்கூடாது. உபவாசம் இருக்கும்போது எப்படி இருக்கணும்? இலவு கொண்டாடுற மாதிரி இருக்கக்கூடாது. அப்படி வச்சுக்கிறேன். அப்படியே பார்த்து 10 பேர் விசாரிக்க, ஐயோ நான் சாப்பிடாம இருக்கிறது எல்லாத்துக்கும் தெரியணுங்கிற மாதிரி இருக்கக்கூடாதுங்கிறது அதனுடைய தன்மை. அப்போ இதுன்னு கூட நம்ம பார்க்கலாம். கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 24வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 24வது வசனம். எதை செய்தாலும் அதை மனுஷர்களுக்கு என்று செய்யாமல். எதை செஞ்சாலுமே சரி, நீங்க என்ன பண்ண வேணாம், மத்தவங்க பார்க்கணும்னு நினைச்சு செய்யவே செய்யாதீங்க. அது கடவுளுக்கு என்று செய்யுங்க. அதான் மனுஷர்களுக்கு செய்யாமல் மனப்பூர்வமாய் செய்யுங்கள். இதுதான் இந்த உபவாசத்துடைய தன்மை பார்க்கிறோம். அடுத்தது நான் பார்க்கும்போது ஆதார வசன பகுதியில் இருக்கக்கூடிய 2வது பகுதி என்னது? அந்த துரத்தி விடப்பட்டவர்களை வீட்டிலே சேர்த்துக் கொள்ளுங்கள். துரத்துண்டவர்களை வீட்டிலே சேர்த்துக் கொள்ளுங்கள். துரத்துண்டவர்கள் என்ன அர்த்தம்? துரத்துண்டவர்கள் யாரு? வீடு இல்லாதவர்கள். துரத்துண்ட அப்படின்னா வீடு இல்லாதவர்கள் அர்த்தம். அவங்க அனாதையா இருக்கிறாங்க. கரெக்டுங்களா? அவங்க வீடு இல்லாதவங்களே என்ன பண்ணுங்க? வீட்டிலே சேர்த்துக் கொள்ளுங்க. வீட்டிலே சேர்த்துக் கொள்ளலாமா நம்ம வீடு இல்லாதவங்க எல்லாம்? பார்க்கணும் தரீங்களா?
என்ன அர்த்தம்? வீட்டுல ஒருத்தர் வீட்டுக்கு கூப்பிட்டீங்கன்னா நீங்க எப்படி வீட்டுக்கு கூப்பிடுவீங்க? எல்லாருமே நான் உங்களை சாயந்தரமா நான் உங்க வீட்டுக்கு வரேன், தலைக்கு எண்ணெய் பூசிச்சே வரேன், ட்ரெஸ் நல்லாடை அணிச்சு வரேன், வீட்டுல நீங்க எப்படி கூப்பிடுவீங்க? இல்ல 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 இல்லைங்க பரவாயில்லைங்க அப்படின்னு நான் என்ன பண்றேன், வெளியே நிக்கிறேன். இப்ப நீங்க என்ன சொல்லுங்க? உங்க வீட்டுக்கு முன்னாடி வந்து கதவை தட்டி உங்களை எல்லாத்தையும் கூப்பிட்டு வேற வாங்க நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேக்குறேன். நீங்க என்ன பண்ணுவீங்க? என்ன பார்த்தோன்னே உள்ள வாங்கன்னு சொல்லுவீங்களா? இல்ல அப்படியே எப்படியாவது முடிஞ்ச வரைக்கும் பேசி அனுப்பிச்சு விட்டுலாம்? வேற சாப்பாடு வேற இல்ல, டீ வேற வைக்கணும், பால் வேற இல்ல, எங்க என்ன பண்றது தெரியல, ஸ்நாக்ஸ் கொடுக்கணும், அதுக்கு தேடி பார்ப்போம் இல்லைங்களா? அப்ப என்ன பண்ண, முடிஞ்ச அளவுக்கு வாசப்படியில நிக்க வச்சு அப்ப ஒரு 10 நிமிஷம் இருங்க நான் அங்க போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னா அவரு என்ன பண்ணிடுவாரு? இதுதான் நம்ம பண்றதா? அப்படி இல்லை. என்ன பண்ணுவோம்? உள்ள வாங்க போத ஃபர்ஸ்ட் என்ன சொல்லுவோம்? வீட்டுக்கு வந்தவங்களை என்ன பண்ணுவோம்? உள்ள வாங்கங்கிறது சொல்றது என்னது? மரபு, பண்பு. உள்ள வாங்க, வீட்டிலே ஏற்றுக்கொள்ளுதல், ஒருவனை வீட்டிலே ஏற்றுக்கொள்ளுதல். வீட்டுக்கு வந்து என்ன பண்ணுவீங்க? 10 நிமிஷம் உட்காந்து நீங்களே போயிருங்க, வேற வேலை இருக்குது எங்களுக்கு அப்படி சொல்லுவீங்களா? என்ன பண்ணுவீங்க? வீட்டுல வந்தவங்களுக்கு ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னு என்ன பண்றோம்? தண்ணி கொடுப்போமா இல்லையா? ரெண்டாவது என்ன பண்ணுவோம்? சரி தண்ணி குடிச்சா என்ன பண்ணுவாரு? அவர் ஃபார்மாலிட்டிக்கு, அவர் பசிக்கும், இதுதான் ஃபார்மாலிட்டிக்கு. சரி நான் கிளம்புறேன் புதார் அப்படிம்பாரு. நீங்க என்ன சொல்லுவீங்க? சாப்பிட்டு போவாங்க சொல்றமா இல்லைங்களா? சரி, வசனம் வாசிக்கலாம் பாருங்க. நியாயாதிபதிகள் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 15ஆவது வசனத்துல ஒரு ஸ்திரீ மறுமனை ஆட்டையை கூட்டிட்டு அந்த பாடம் ஏற்கனவே ஒரு தடவை கேட்டிருக்கணும்னு நினைக்கிறேன். அவங்க மறுமனை ஆட்டிய ஒரு லேவியன் வந்து கூட்டிட்டு வருவாரு. கூட்டிட்டு வரும்போது வீட்டுல இல்ல, நான் வீதியிலே தங்கிக்கிறேன் அப்படிம்பாரு. அந்த ஒரு பெரியவர் அங்க மலை தேசத்துல வந்து என்ன பண்றாரு? வீட்டுல அவர் சேர்த்துக்குவார். அந்த சேர்த்துக்கு ஒரு வசனம் இருக்கு பாருங்க. நியாயாதிபதிகள் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 15ஆவது வசனம். ஆகையால் கிபியாவிலே வந்து ராத்தங்கும்படிக்கு வழியை விட்டு இடத்திற்கு போனார்கள். அவன் பட்டணத்துக்குள் போன போது ராத்தங்குகிறதற்கு அவர்களை வீட்டிலே சேர்த்துக் கொள்வார் இல்லாததினால், வீட்டிலே சேர்த்துக்கிறதுக்கு ஒருத்தர் இல்ல, வீட்டிலே சேர்த்துக்கொள்வது ஒருத்தர் இல்லாதனால அவர் எங்க போய் உட்கார்ந்தாரு? வீதியிலே உட்கார்ந்தான். வீதியில உட்கார்ந்துக்கிற ஒருத்தர் பார்த்தா நமக்கு எப்படி இருக்கும்? இப்ப எல்லாம் வீதியில பிச்சைக்காரங்க இருக்கிறாங்க, நீங்க பார்த்துதான் போறீங்க. என்ன என்கிட்ட பேசுறீங்க? எத்தனை பிச்சைக்காரங்க வீதியில உட்காந்துருக்கானுங்க? எத்தனை பேர் வீட்டுல கூட்டு போய் சோறு போட்டுருக்கீங்க? எத்தனை பேருக்கு போட்டிருப்போம்? எங்க வீட்டுல ஒரு தாத்தா வந்துருவாரு, தாத்தா தடுமாட்டி வந்தாரு, எங்க அம்மா கூப்பிட்டு உட்கார சோறு போடுவாங்க. நாங்க ரொம்ப ஃபார்மாலிட்டி எல்லாம் பார்க்க மாட்டோம், அந்த மாதிரி பண்ணுவாங்க. ஆனா எல்லா பிச்சைக்காரங்களும் போட்டோமானா இல்ல. எத்தனையோ பிச்சைக்காரங்க இருக்கிறாங்க, சோறு போறது இல்லை. நம்ம சோறு போறதுக்கு என்ன பண்ணுவாங்க? யோசிச்சுப்பாங்க, அவர் ரொம்ப அழுக்கா இருக்கிறாரு. இதுல நிறைய விஷயங்கள் பின்னாடி நம்ம டீட்டெயிலா பார்க்கலாம். இப்ப இந்த விஷயத்துக்கு அடுத்த ஒரு வசனம் வாசிக்கலாம், 18 வாசிக்கலாம் பாருங்க. 18. அதற்கு அவன், நாங்கள் யூதாவில் உள்ள ஊராகிய பெத்லஹேமில் இருந்து வந்து எப்ராயிம் மலை தேசத்தின் புறங்கள் மட்டும் எப்ராயிம் மலை தேசத்தின் புறங்கள் மட்டும் போகிறோம். நாங்கள் அவ்விடத்தான் யூதாவில் உள்ள பெத்லஹேம் மட்டும் போய் வந்தேன். நான் கர்த்தருடைய ஆலயத்துக்கு போகிறேன், இங்கே என்னை வீட்டிலே ஏற்றுக்கொள்வார் ஒருவரும் இல்லை. நைட்டு தங்கறதுக்கு நான் கர்த்தருடைய ஆலயத்துக்கு போறேன், வீட்டுல ஏத்துக்கிறதுக்கு ஒருத்தரும். அவர் எங்க போறாரு? கர்த்தருடைய ஆலயத்துக்கு போற ஒரு நபருக்கு உதவி செய்யறதுக்கு ஒரு ஆளு அங்க இல்லை. சரி, டீட்டெயில் நம்ம அங்க பாக்குறோம். அடுத்து நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா 20வது வசனம் பாருங்க. அந்த கிழவன், உனக்கு சமாதானம், உன் குறைவுகள் எல்லாம் என் மேல் இருக்கட்டும், வீதியிலே மாதாந்திரம் வீதியிலே மாத்திரம் நைட் என்ன பண்ணாதீங்க? ராத்தங்க வேண்டாம். நைட்டு மட்டும் வீட்டுல அந்த வீதியில தங்கிடாதீங்க. அதுக்கப்புறம் ஒரு நிறைய ட்ரபிள் ஏற்பட்டு அந்த மனைவி செத்தே போறாங்க, அதை பத்தி பார்க்க வேணாம். ஆனா நைட் டைம் வீதியில தங்க கூடாதுங்கிறதுனால அவரை வீட்டுல ஏற்றுக்கொண்டு அவருக்கு உணவு கொடுக்கிறாரு. அதெல்லாம் நீங்க டீட்டெயிலா பின்னாடி பார்க்கலாம். நீங்க வெளியே நிற்பது என்ன அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் வசனத்தின் அடிப்படையில் நீங்க பார்க்கலாம். இது எங்க வசனம் வாசிக்கலாம்னா ஆதியாகமம் 24:31 வாசிக்கலாம், 32-33 வாசிக்கலாம். ஆதியாகமம் 24:31 நீங்க வாசிங்க. அப்பொழுது அந்த மனிதன் வீட்டுக்கு போனான். லாபான் ஒட்டகங்களின் கட்டவிழ்த்து ஒட்டங்களுக்கு வைக்கோலும் தீவனமும் போட்டு அவனும் அவனோட வந்தவர்களும் தங்கள் கால்களை கழுவிக்கொள்ள தண்ணீர் கொடுத்தான். இல்ல, ஆதியாகமம் 24:31. உள்ளே வாரும். அப்பொழுது அவன் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவரே உள்ளே வாரும், நீ வெளியே நிற்பானேன். இப்ப உள்ளே வந்தா என்ன நடக்கணும்?
வீட்டுக்குள்ளார ஒருத்தர் உள்ள வந்துட்டாரா என்ன பண்ணணும் நம்ம? இது என்ன அப்படின்னா ஹாஸ்பிட்டாலிட்டி அப்படின்னு சொல்லக்கூடியது. விருந்தோம்பல், தமிழ்ல என்ன சொல்லுவாங்க? விருந்தோம்பல். ஒருத்தர் வீட்டுல ஏற்றுக்கொள்ளும் போது அவருக்கு தேவையான தங்கும் இடமும் சாப்பிடுறதும் செய்து கொடுக்கிறது விருந்தோம்பல் என்ற கூடிய தமிழர்களுடைய மரபாக கூட அது கருதப்படுகிறது. அதுதான் அதனாலதான் அந்த காலத்துல என்ன பண்றாங்க, தங்க இடம் இல்லாதவர்களுக்கு வெளியில ஒரு திண்ணை போட்டிருப்பாங்க. பாத்துக்கிறீங்களா? யாராவது வெளியில வழிபோக்கர்கள் வந்தாங்க அப்படின்னா நைட்ல தங்க முடியாம போக கூடாது அப்படிங்கிறதுக்காக திண்ணை போட்டிருந்தாங்க. இப்ப நம்ம வீட்டுல திண்ணையை தூக்கிட்டு வீட கேட்டு எவனும் உள்ள வந்துடக்கூடாது, தப்பி தவறி கூட தாண்டி வந்துடக்கூடாது. எங்க வீட்லயும் கேட்டுருக்குது. யாரும் அவ்வளவு சீக்கிரம் என்ன பண்ணக்கூடாது, உள்ள வந்துடக்கூடாது. வந்துட்டா யாரு அதெல்லாம் கவனிக்கிறது? சரி, இதெல்லாம் ஒரு ஃபார்மாலிட்டியான விஷயங்கள அங்க இருக்கிறது நம்ம பாக்குறோம். அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா, உபவாசம் என்று சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, தங்க இடம் இல்லாதவர்களுக்கு, வீடு இல்லாதவர்களுக்கு, ஆர்சி பைபிள்ல வாசிச்சு பாத்தீங்கன்னா, துரத்துண்ட சிறுமையானவர்கள் துரத்துண்ட சிறுமையானவர்களை வீட்டிலே ஏற்றுக்கொள்ளுதல். வீட்டிலே ஏற்றுக்கொள்ளா சத்தியத்தின்படி வாழ பிரயாசப்படுவர்களுக்காக நம்ம செய்யக்கூடிய சிறு சிறு உதவிகளை நாம் ஏற்றுக்கொள்ளுதல் சிறந்த உபவாசமாக கூட அது கறந்து. ஒருவேளை நைட்டுக்கு சாப்பாடு நமக்கு மட்டும் தான் இருக்கு, அவங்க வந்தவங்களுக்கு நம்ம சாப்பாடு போட்டு திருப்தி அடைஞ்சிட்டோம்னா அது கூட ஒரு உகந்த உபவாசமாக அங்க காணப்படுகிறது அப்படிங்கறது நம்ம யோசிக்கலாம். அடுத்ததாக நாம் பார்க்கும்போது வசனம் எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 2வது வசனம். அந்நியரை உபசரிக்க மறவாதிருங்கள். அந்நியரை உபசரிக்க மறவாதிருங்கள். அந்நியர் என்ன அர்த்தம்? பிறரை, நமக்கு பிறரை ஹாஸ்பிட்டாலிட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு குடும்பத்துல விருந்தோம்பல் என்ற ஒரு நிலை அவர்கிட்ட இல்லைன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம். பிறருக்காக செய்யக்கூடிய சின்ன சின்ன பிரயாசங்கள், அவனவன் ஒரு கலசம் தண்ணீர் கொடுக்கிறவனுக்கு அவன் தன் பலனை அடையாமற் போகான் என்று வேதவசனம் தெளிவாக சொல்லுகிறது என்று பார்க்கிறோம். அதே 1 தீமோத்தேயு 5:10 அந்நியரை உபசரித்து அப்படிங்கிற விஷயம். இப்படி நீங்க பண்ணிட்டீங்க அப்படின்னா என்ன நடக்கும்னா, மத்தேயு 25:35 நம்ம வாசிக்கலாம். மத்தேயு 25:35 மட்டும் வாசிக்கலாம். பசியா இருந்தேன், எனக்கு போஜனம் கொடுத்தீர்கள். பசியா இருந்தேன், எனக்கு போஜனம் கொடுத்தீங்க. பசியா இருந்துச்சு, எனக்கு போஜனம் கொடுத்தீங்க. தாகமா இருந்தேன், என் தாகத்தை தீர்த்தீர்கள். அந்நியனா இருந்தேன், புறம்பே இருந்தேன், என்னை சேர்த்துக் கொண்டீர்கள். 3 எந்த பாடத்துக்கு வருது பாத்தீங்களா? அந்த லிங்க் ஆகும். மேல சொல்லப்பட்ட ஆதார வசனத்தோட அது லிங்க் ஆகும். அப்போ இன்னொரு பார்க்கும்போது, வஸ்திரம் இல்லாதவனை கண்டால் அவனுக்கு நீங்க என்ன பண்ணுங்க? வஸ்திரம் கொடுங்க. நமக்கு எத்தனை ட்ரெஸ் இருந்தா போதும்? பைபிள்ல வசனம் என்ன போட்டிருக்குது? எத்தனை இருக்குது நம்ம கிட்ட? கலருக்கு ஒண்ணு மேட்சிங். அதான் சொல்றேன்ல, மேட்சிங் ட்ரெஸ்ஸிங் சொல்லுவாங்க. எதாவது சொல்லுவாங்க மேட்சிங். இதுக்கு தகுந்த மாதிரி அதுக்கு தகுந்த மாதிரி இதுக்கு தகுந்த மாதிரி இது, அப்படி நம்ம வகையா போறோம். ஆனா ஒரு வீட்டுல ஒருத்தருக்கு ட்ரெஸ்ஸே இல்ல, அவர் அடுத்த ட்ரெஸ் போறதுக்கு யோசிச்சுப்பாரு பாத்தீங்களா? இப்ப நம்ம யோசிக்கணும். வஸ்திரம் இல்லாதவனை கண்டால் நீங்க என்ன பண்ணணும்? வஸ்திரம் கொடுக்கணும். சோ இதெல்லாம் நமக்கு செட் ஆகுதான்? இப்ப இருக்கிற நிலைமையில செட் ஆகுதான் நீங்க பார்க்க வேண்டியது கூட அவசியமா இருக்குது. 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். ஒருத்தர் இல்ல ட்ரெஸ் போறதுக்கு இல்ல, ட்ரெஸ் எது அடையாளப்படுத்துறதுன்னு கூட நம்ம டீட்டெயிலா பார்க்கலாம். ஒருவன் இவ்வுலக ஆஸ்தி உடையவனாய் இருந்தால், உலகத்துல இன்னைக்கு செல்வாக்கோட ஒருத்தர் இருக்காரு, பண-பலனோட இருக்கு. அதான் உலக ஆஸ்திங்கிறது என்னன்னா பணக்காரரா ஒருத்தர் இருக்கிறாரு. இருந்தால் தன் சகோதரனுக்கு குறைச்சல் உண்டு என்று தன் சகோதரனுக்கு, ஒருத்தன் பணக்காரனா இருந்து ஒருத்தன் தன் சகோதரனுக்கு குறைச்சல் உண்டு என்று கண்டால் தன் இருதயத்தை அவனுக்கு அடைத்துக் கொண்டால். இப்ப எங்க அடைக்கிறோம்? இருதயத்தை அடைத்துக் கொண்டால் அவனுக்குள் தேவ அன்பு நிலை கொள்கிறது. எப்படி? ஒருத்தன் பணக்காரனா இருந்தா என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் சபையில ஒருத்தர் பணக்காரரா இருக்கிறாரு, அவர் என்ன பண்ணணும்? பணக்காரனை தான் போய் கேட்கணும். இங்க யாருமே அது இப்படிப்பட்ட நிலைமையில் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. ஒருவேளை பணக்காரரா செல்வாக்காக இருந்தோம் அப்படின்னா அது என்ன பண்ணலாம்? குறைச்சல் உள்ள சகோதர சகோதரிகளுக்கு, வஸ்திரம் இல்லாதவர்களுக்கு தங்கள் வஸ்திரங்களை பகிர்ந்து கொடுக்கிறது. அதாவது அது நல்ல ஒரு ஆடைகளை அழைப்பு நல்லதா இருக்கும். இன்னும் கூட பார்க்கும்போது வசனம் நம்ம வாசிக்கலாம் பாருங்க. அடுத்த கடைசியாக இருக்கக்கூடிய ஒரு பகுதி, உன் மாம்சமானவனுக்கு உன்னை ஒழிக்காமல் இருக்கிறது. மாம்சமானவனுக்கு உன்னை ஒழிக்காமல் இருக்கிறதுன்னு என்ன அர்த்தம்? வீட்டுக்கு வந்த உடனே நம்ம எங்க போய் ஒளிஞ்சுக்கிறது? அதுவா?
வீட்டுக்கு ஒரு பிரதர் வந்துட்டாரு அப்படின்னா போய் ஒளிஞ்சுக்கிறேன், பிரதர் நான் வந்துட்டேன் அவர் இல்லைன்னு சொல்லி அனுப்பு. அதை ஒழிச்சுக்கிறதா? அது இல்ல. மாறாக என்ன விஷயங்கள் பார்க்கலாம். நியாயாதிபதிகள் 9ஆம் அதிகாரம், நியாயாதிபதிகள் 9ஆம் அதிகாரம் 2. இந்த உணர்வு நம்ம கிட்ட இருக்குதான்னு கொஞ்சம் பார்க்கணும். அதுக்காக இந்த ஒரு வசனம். நியாயாதிபதிகள் 9:2. யெருபகாலின் குமாரர் 70 அது பேர். வேண்டாம், அது வேண்டாம், கீழே லாஸ்ட் பகுதி வாசிங்க. நான் உங்கள் எலும்பும் உங்கள் மாம்சமுமானவன் என்று நினைத்துக் கொள்ளுங்கள் என்றார். இது எப்படி வரும்? நான் உங்கள் எலும்பு, நம்மளாம் அப்படி சொல்லுவோமா? நான் உங்க எலும்பு. நம்மளாம் ஒரே இனம், இனமா இல்லைங்களா? ஒரே இனமா இல்லையா? நம்மள ஒரே இனம். அதான் சொல்றாரு, நான் நீங்க எல்லாருமே இயேசு கிறிஸ்துவுடைய விலையேறப்பட்ட திரு ரத்தம் இருக்கு பாத்தீங்களா, அதனால கழுவப்பட்டிருக்கிறீங்க. நீங்க எல்லாம் இப்ப யாரு? சரீரம். சரீரம்ங்கிறது எப்படி இருக்கும்? ஒன்றிணைந்திருக்கிறது சரீரம். அப்போ நாங்கள் உங்கள் எலும்பும் உங்கள் மாம்சமுமானவன், ஒரே இனம் என்று குறிக்கக்கூடியவர்கள். இவர்கள் கிறிஸ்துவனுடையவர்கள், இவர்கள் கிறிஸ்துவனுடையவர்கள் என்ற உணர்வு எல்லாருக்குள்ளாரையும் ஒருவர் இன்னொரு பற்றி இருக்கக்கூடிய நபருக்கு காணப்பட வேண்டும் என்பதை நாங்க பாக்குறோம். இன்னும் கூட பார்க்கும்போது நெகேமியா 5:5 கூட இந்த வசனம் இருக்கு. நெகேமியா 5:5. எங்கள் உடலும் எங்கள் சகோதரர் உடலும் சரி, எங்கள் உடலும் எங்கள் சகோதரர் உடலும் சரி. இது என்ன மாதிரி பாயிண்ட் உங்களுக்கு எந்த அளவுக்கு புரிஞ்சுக்கிறீங்க அப்படின்னு எனக்கு தெரியல. எங்க பாருங்க, எங்கள் உடலும் எங்கள் சகோதரர் உடலும் சரி. அவங்களுக்கு ஆபத்து தனியா வலிக்கும், எனக்கு ஆபத்து எனக்கு தனியா வலிக்கும் அப்படின்னு அர்த்தம் கிடையாது. மாறாக எங்கள் உடலும் எங்கள் சகோதர உடலும் சரி, எங்கள் பிள்ளைகளும் அவர்கள் பிள்ளைகளும் சரி. ஒண்ணு பாருங்க, இந்த பாயிண்ட்ல தான் பாக்குறோம். எங்கள் பிள்ளைகளும் அவர்கள் பிள்ளைகளும் சரி, ஆனாலும் இதோ நாங்கள் எங்கள் குமாரையும் எங்கள் குமாரத்திகளும் அடிமைத்தனத்துக்கு உட்படுத்த வேண்டியதா இருக்கிறது. இப்ப எப்படி பிரிச்சு பார்க்க கூடாது அப்படின்னா, எனக்கு ஒரு வேதனை அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும்? உங்களை ஒழித்துக் கொள்ள கூடாது. உங்களுக்கு ஒரு பிரச்சனை நான் என்ன பண்ணக்கூடாது? ஓடி போய் ஒளிஞ்சிக்க கூடாது. உங்கள் உடலுக்கு என்ன வலி இருந்தால் வேதனை தருகிறதோ அதே உடலுடைய வேதனை எனக்கு இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணணும். அதான் உங்கள் உடலும் என்னோட உடலும் சரி அப்படிங்கிறாரு. நீங்க வேற, உங்க பிள்ளைங்க வேற, என் பிள்ளைங்க வேற கிடையாது. நம்ம ஒரு கிறிஸ்துவனுடைய சரீரத்தினுடைய ஐக்கியமா இருக்கிறதுனால உங்களுக்கு ஒரு பாடுகளோ உங்களுக்கு ஒரு துக்கமோ உங்களுக்கு ஒரு விஷயங்கள் நடந்தா அது எப்படி பாக்கணும்? தனக்கே உண்டான மாதிரி தன்னுடைய உடல்ல ஒரு 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 கீழே கால்ல ஒரு சின்ன அடி, ஒரு முள்ளு குத்திருச்சு, யாராவது ஒரு பிசகு ஏற்பட்டுருச்சு, என்ன பண்ணுவீங்க? இந்த கை கால்லாம் போய் பார்க்காதா? காலுக்கு தானே ஆச்சுன்னு விடாது இல்ல, அதெல்லாம் ஏற்கனவே டீட்டெயிலா பார்த்துருப்பீங்க. சரீரத்துல எங்க அடிபட்டாலுமே மனநோத்தை எதுக்கு வரும்? தலைக்கு வந்துடும். தலை பூரா அந்த காலையோ கையோ எங்க அடிபட்டிருக்கோ அங்கேயே பார்த்துட்டு இருக்கும். அதான் உடல்ல சரீரத்துல எந்த இடத்துல வேதனை உண்டானாலுமே அது முழு சரீரத்துக்கும் பாதிப்பு ஏற்படுத்தும். அந்த உணர்வோடு தான் ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை ஒழித்து கொள்ளாமல் அவர்களுக்கு உதவி செய்கிறது. அது ஏற்ற உபவாசமாக கருதப்படுகிறது அப்படிங்கிறது தான் இந்த பாடத்துடைய முக்கியமான தன்மையாக காணப்படுகிறது. சரி, வசனம் மத்தேயு 25:40 நம்ம வாசிக்கலாம் பாருங்க. மத்தேயு 25:40. பிரயுத்தரமாக மிகவும் சிறியவராகி என் சகோதரரான இவர்களில், மிகவும் சிறியவர்களாகிய சகோதரர்கள் இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ, ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்பார். இது பிளஸ் ஆனாலும் சரி மைனஸ் ஆனாலும் சரி, நன்மையானாலும் சரி தீமையானாலும் செய்தீர். யாருக்கு செய்த மாதிரி அர்த்தம்? எனக்கே செய்த மாதிரின்னா யாருக்கு? புரியுதுங்களா? கடவுளுக்கு செய்த மாதிரி அங்க அர்த்தம் பாருங்க. நீங்கள் இந்த சிறியவரில் ஒருவனுக்கு எதை செய்தீர்களோ, நன்மை செய்தீர்களானால், உங்களை ஒழித்துக் கொள்ளாமல் நீங்கள் நன்மை செய்தீர்களானால் யார் செஞ்ச மாதிரி? பிதாவுக்கும் அவருடைய குமாரனுக்குமே செய்த மாதிரி அர்த்தம் என்று எடுத்துக்கொள்ளலாம். அதுக்கப்புறம் தீமை செய்தீர்களானால் அது யாருக்கே செஞ்ச மாதிரி?
அங்கேயும் அதே அர்த்தம் கொள்ளலாம். அப்ப நம்ம புரிந்து கொள்ளலாம். அதனால நம்ம வசனம் என்ன பண்ணலாம்னா, ஒரு உபாகமம் 15ஆம் அதிகாரம் 7, 8, 9, 10, 11 மட்டும் வாசிக்கலாம். உபாகமம் 15ஆம் அதிகாரம் 7, 8, 9, 10, 11. உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்தின் எந்த வாசலிலும் உன் சகோதரரில் கவனம் பண்ணுங்க. உபவாசம்னாவே நீங்க உபவாசம் இருக்கிற மாதிரியே மூஞ்சி வச்சிருக்கிறீங்க. எல்லாம் சாப்பிட்டு வந்தவங்க கூட உபவாசம் இருக்கிற மாதிரியே மூஞ்சி வச்சிருக்க கூடாது. தலைக்கு என்ன பூசின மாதிரி மூஞ்ச ஃப்ரெஷ்ஷா வைங்க. கம்ப்யூட்டர்ல மட்டும் எனக்கு ஒரு F5 பட்டன் கிடைச்சிச்சுன்னு வச்சுங்க. F5 பட்டன் எதுக்கு யூஸ் ஆகுது? F5 பட்டன் கம்ப்யூட்டர்ல என்ன பண்ணணும்னா திடீர்னு அது பேர் சங்கியாட்டு உட்காந்துட்டு இருக்கும், அப்படியே இருக்கும். அப்போ F5ங்கிற பட்டன் அமுத்துனா டக்குன்னு இருக்கும். அந்த மாதிரி ரெஃப்ரெஷ் ஆகிறதுக்கு ஒரு பட்டன் மட்டும் எங்களுக்கு கிடைச்சா எல்லாத்துக்கும் ஒரு ரெஃப்ரெஷ் டக் 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 டக்னு அடிச்சு விட்டுருவோம். சரி, வாசனம் பாருங்க. உன் சகோதரி எளியவனா ஒருவன் இருந்தால் எளியவனாகிய உன் சகோதரனுக்கு உன் இருதயத்தை நீ கடினமாக்காமலும். அதான் பாயிண்ட் பாருங்க. இது கடவுளுடைய ஸ்டேட்மெண்ட். கடவுள் கொடுக்கிறாரு, எளியவனான ஒருவன் இருந்தால் எளியவனாகிய உன் சகோதரனுக்கு உன் இருதயத்தை நீ கடினமாக்காமலும் உன் கையை மூடாமலும். கையை மூடுறதுன்னா இப்படி மூடிக்கிறது இல்ல, என்னது அதுல மூடக்கூடாது, இப்படி மூடுறது இல்ல, கையை விரிச்சு வச்சுக்க மாட்டேங்குது, லிட்டரலா எடுக்கக்கூடாது. கையை மூடாமலும் அவனுக்கு உன் கையை தாராளமாக திறந்து அவனுடைய அவசர நிமித்தம் அவனுக்கு தேவையானதை கடன் கொடுப்பாயாக. அவனுடைய அவசரத்து நிமித்தம் அவனுக்கு தேவையானதை அவனை என்ன பண்ணக்கூடாது, ஒழித்து கொள்ளக்கூடாது. அவனை வந்துட்டான், ஐயோ இவன் வர கடன் காப்பானே அப்படின்னு போய் என்ன பண்ணக்கூடாது, ஒழிச்சுக்க கூடாது. அவனுக்கு என்ன அவசரமோ தெரியல, அவசரத்தின் நிமித்தம் அவனுக்கு தேவையானதை கடன் கொடுப்பாயாக. அடுத்தது, விடுதலை வருஷமாகிய 7ஆம் வருஷம் கிட்டி இருக்கிறது என்று சொல்லி அது கீழே அவனுக்கு தாராளமாய் கொடுப்பாயாக. அவனுக்கு கொடுக்கும் போது உன் இருதயம் விசனப்படாது இருப்பதாக. அதான் பாயிண்ட். அவன் கொடுக்கும் போது உன் இருதயம் என்ன பண்ணக்கூடாது, விசனப்படக்கூடாது. உன் ஏழை சகோதரனுக்கு கொடாமல் மறுத்து அவன் மேல் வன்கண் வைக்காதபடிக்கும் அவர் உன்னை குறித்தும் கர்த்தரை நோக்கி அபயமிடாதபடிக்கும் எச்சரிக்கையாயிரு. அவர் இருக்குதுன்னு தெரிஞ்சு கேட்டா அவர் தரமாட்டேங்கிறாருங்க. அவர் போய் கர்த்தரத்துல போய் ஜெபம் பண்ணிட்டாருன்னா என்ன ஆகும், நீ எச்சரிக்கையா இருன்றாரு. அப்படி செய்வாயானால் அது உனக்கு பாவமா இருக்கும். அடுத்து வாசிங்க. உன் தேவனாகிய கர்த்தர் உன்னுடைய எல்லா கிரியைகளிலும் நீ கையிட்டு செய்யும் எல்லா காரியங்களிலும் உன்னை ஆசீர்வதிப்பார். தேசத்திலே எளியவர்கள் இல்லாதிருப்பதில்லை. தேசத்திலே தான் பாயிண்ட். தேசத்திலே எளியவர்கள் இல்லாதிருப்பதில்லை. ஆகையால் உன் தேசத்திலே சிறுமைப்பட்டவனும் உன் தேசத்திலே சிறுமைப்பட்டவனும் எளியவனாகிய உன் சகோதரனுக்கு உன் கையை தாராளமாய் திறக்க வேண்டும் என்று நான் உனக்கு கட்டளையிடுகிறேன். அதான் பாயிண்ட். அப்போ நம்ம 11ல பார்க்க, உன் இருதயம் விசனப்படாதிருப்பாய தாராளமாக. இதுதான் நம்ம ஒழித்துக் கொள்ளாமல் இருக்கிறது. நம்ம ஒரு சகோதரனுக்கோ ஒரு சகோதரிக்கோ ரொம்ப கஷ்டத்துல சூழ்நிலைகள் மத்தியில் இருக்கிறாங்க அப்படின்னா, ஒருவேளை நமக்கு வாய்ப்பு கிடைச்சி அவங்களுக்கு உதவக்கூடிய தருணம் கிடைச்சா நிச்சயமாக அவங்களுக்கு உதவ வேண்டும். அதுதான் அந்த உண்மையான விஷயத்தை நம்ம கருப்பொருளை அவங்க பாக்குறோம். ஏன் அப்படின்னா வசனம் வாசிக்கலாம் பாருங்க. மத்தேயு 5:42 எடுத்து வச்சுக்கீங்க, வாசிக்க வேணாம். லூக்கா 6ஆம் அதிகாரம் 35வது வசனம். ஏன் அப்படி பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு வசனம் பாருங்க. லூக்கா 6ஆம் அதிகாரம் 35வது வசனம். சத்துருக்களை சிநேகிங்கள், நன்மை செய்யுங்கள். உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், நன்மை செய்யுங்கள். கைமாறு கருதாமல் கடன் கொடுங்கள், அப்பொழுது உங்கள் பலன் மிகுதியாய் இருக்கும். ஏன் அப்படின்னா உன்னதமானவருக்கு நீங்கள் பிள்ளைகளாய் இருப்பீர்கள். அதனாலதான் நீங்க அப்படி செய்யறீங்க. அது மாத்திரம் இல்ல, கடவுள் என்ன பண்றாரு அவர்னா, அவர் நன்றி அறியாதவர்களுக்கும். நன்றி அறியாதவர்களுக்கும். யார் நன்றி அறியாதவர்கள் அப்படி நீங்க புரிஞ்சுக்கணும். நன்றி அறியாதவர்கள் யாரு? துரோகிகளுக்கும் நன்மை செய்கிறாரே. கடவுளுடைய தன்மை பார்த்தீங்களா? நன்றி. கடவுளை யாருன்னு தெரியாது வந்து பூமியில இருக்கிறாங்களா இல்லைங்களா? இருக்கிறாங்க. அவங்களுக்கு அவர் நன்மை செய்யறது இல்லையா? மழை பெய்ய பண்றாரா இல்லைங்களா? நீதிமான்களுக்கும் அநீதிமான்களுக்கும் அவர் மழையை வசிக்க பண்றாரு பாருங்க. நன்றி அறியாதவர்களுக்கும் துரோகிகளும் அவர் என்ன பண்றாரு, நன்மை செய்கிறார் அப்படிங்கிற பாருங்க. அப்போ நம்ம கையா இருக்கிறது அங்க ஒழித்து கொள்ளாமல் அங்க இருக்க வேண்டிய விஷயம் நாங்க பாக்குறோம். சரி, இப்ப நமக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட்டுக்குள்ள போர்டு இருந்தா சொல்லி கொடுக்கலாம். போர்டு இல்லாதனால நான் ஒரு டீட்டெயிலா பாக்குறோம். ஒரு டிஃபரன்சியேஷன் உங்களுக்கு காட்டுறேன். 2 டிஃபரன்சியேஷன்.
ஒண்ணு மாம்சம், இன்னொன்னு ஆவி. 2 ரவுண்டு போட்டுக்குங்க. ஒரு ரவுண்டுல மாம்சம், இன்னொரு ரவுண்டுல ஆவி. இப்ப மாம்சத்துக்கு தேவையானது 3. நீங்க கவனிக்கிறீங்களா எவ்ரிபடி? மாம்சங்கிறது ஒரு ரவுண்டு, ஆவிங்கிறது ஒரு ரவுண்டு. மாம்சத்துக்கு 3 கிளைகள் போடுறேன். ஒரு கிளை உணவு, இன்னொரு கிளை உடை, இன்னொரு கிளை இடம். உணவு, உடை, இடம் யாருக்கு தேவை? உணவு, உடை, இடம். உணவு இல்லைன்னா வாழ முடியாது, உடை இல்லைன்னா நிர்வாணம் தெரியும், இடம் இல்லைன்னா அனாதை மாதிரி வெளியில தங்க வேண்டியது. இது அத்தியாவசிய தேவைகள். ஒரு மனிதனுடைய மாம்சுக்கு தேவையான அத்தியாவசிய தேவைகள் உணவு, உடை, இடம். சரி, இது ஆவிக்குரிய ரவுண்டில் என்ன சொல்லலாம்? சத்தியம். சத்தியம்னா போஜனம், உணவு வந்துருச்சா? சத்தியம்னா போஜனம். உடை வஸ்திரம், நீதியின் வஸ்திரம். அப்புறம் இடம் இங்கயா? இடம் எங்க? பரலோகம். நமக்கு இடம் இங்க. பூமியில உங்கள் பொக்கிஷங்களை இங்கே துரு வந்து அரிச்சிரும். அதனால பரலோகத்தில் உங்கள் பொக்கிஷங்களை. அப்ப நமக்கு இடம் எங்க இருக்கு? பூமிக்குரியவைகளா பரலோகத்துக்குரியவைகளா? அப்ப மாம்சத்துக்கு 3 தேவைகள் இருப்பதை நம்ம அங்க பார்க்கிறோம். அதே போல ஆவிக்குரிய தேவைகள்ல 3 இருப்பது என்பதை நம்ம அங்க புரிந்து கொள்றோம். அதனால நமக்கு யாக்கோபு 2ஆம் அதிகாரம் 15 மற்றும் 16 வாசிக்கலாம். யாக்கோபு 2ஆம் அதிகாரம் 15 மற்றும் 16. ஒரு சகோதரனாவது ஒரு சகோதரனாவது சகோதரியாவது வஸ்திரம் இல்லாமலும், ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்துருச்சுங்களா? நம்மளுக்கு லிங்க் கிடைக்கும் பாருங்க. வஸ்திரம் இல்லாமலும், அனுதின ஆகாரம் அனுதின டெய்லி சாப்பாட்டுக்கு வழி இல்ல, வஸ்திரம் இல்லாமல் அனுதின ஆகாரம் இல்லாமல் இருக்கும்போது உங்களில் ஒருவன் அவர்களை நோக்கி, நீங்கள் சமாதானத்தோட போங்கள். சாப்பாடு இல்ல, வஸ்திரம் இல்ல, அவங்க நீங்க போய் சமாதானத்தோட போங்கன்னா அவர் சமாதானத்தோட போவாங்களா? அதான் பண்ணுவாங்க. குளிர் காய்ந்து பசியாருங்கள் என்று சொல்லியும் நீங்கள் சமாதானத்தோட போங்கள், நீங்க போங்க நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு நீங்க சொல்லிட்டு, சரீரத்திற்கு வேண்டியவைகள் எது? மாம்சத்துக்கு தேவையான உணவு, உடை, இடம். இது 3 நீங்க செய்யல அப்படின்னா, சரீரத்துக்கு வேண்டியவைகளை அவர்கள் கொடாவிட்டால் பிரயோஜனம் என்ன? 16 நம்ம வாசிக்கணும். பாத்தீங்களா? அதனால என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம சொல்றோம் ஆனா செய்யலன்னா அதுல ஒரு பிரயோஜனம் இல்லை. இதை லூக்கா 18:22 வாசிக்கலாம் பாருங்க. லூக்கா 18ஆம் அதிகாரம் 22வது வசனம். இயேசு அதை கேட்டு, இன்னும் உன்னிடத்தில் ஒரு குறை உண்டு. இன்னும் ஒரு குறை இருக்குப்பா, நான் உங்களை பின்பற்றி வர என்னெல்லாம் பண்ணணும் நல்லா சொல்லிட்டாரு, டீட்டெயிலா சொல்லிட்டாரு. இன்னும் ஒரு குறை இருக்குது. என்ன குறை அப்படின்னா, உனக்கு உண்டானவைகளை எல்லாம் விட்டு தரித்திற்கு கொடு, அப்பொழுது பரலோகத்திலே உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும். பின்பு என்னை பின்பற்றி வா என்றார். அவர் என்ன எல்லாமே பழைய விஷயங்கள் எல்லாமே கரெக்டா ஃபாலோ பண்றாரு. ஆனா சொத்து மட்டும் விற்கிறதுக்கு அவருக்கு மனசு இல்ல. உண்டானவைகளை, தனக்கு உண்டானவைகளில் இவ்வுலக ஆஸ்தி உடையவனா இருந்த ஒருத்தரை பத்தி பேசுறாரு. உலகத்துல நிறைய ஆஸ்தி இருக்கு, ஆனா அது விற்கிறதுக்கோ மற்றவர்களுக்கு கொடுக்கறதுக்கோ என்ன இல்ல, மனசு இல்ல. அதை ஏன் விற்கணும்? அதனாலதான் உன்கிட்ட ஒரு குறைவு இருக்குது அப்படிங்கிறாரு. அதனால அப்படி செஞ்சீங்கன்னா உங்களுக்கு பொக்கிஷம் எங்க இருக்கும்? இடம் பரலோகத்தில் இருக்கும். அந்த வாய்ப்பை நீங்க பெற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக வாரலாம் அப்படிங்கிறாரு. சரி, இப்போ ஒரு ஒப்புமை பார்க்கலாம். ஒப்புமை பார்த்துட்டு இந்த பாடத்தை நம்ம நிறைவு செய்யலாம். என்ன ஒப்புமை அப்படின்னா, இப்ப மறுபடியும் ஆதார வசனத்துக்குள்ள நம்ம கடந்து போகலாம். இது எக்ஸாக்டா கரெக்டா இருக்கணும்னு நான் சொல்ல வரல, பட் இப்படி இருக்கலாம்ங்கிறது ஒரு அசம்ஷன்ல நான் எடுக்கிறேன். அது ஒருவேளை பொருந்தி வந்துச்சுன்னா நீங்க எடுத்துக்கோங்க, பொருந்தி வரலாம் நீங்க ஏதாவது ஒன்று போட்டு ஃபில் பண்ணிக்கோங்க, அது கரெக்டான விதத்தை ஃபில் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஆதார வசனத்தில் பார்க்கலாம். பசி உள்ளவனுக்கு உன் ஆகாரத்தை பகிர்ந்து கொடுத்தல். இது நம்ம கொஞ்சம் இது பேசிக்கான விஷயங்கள் இப்ப டீட்டெயிலா பார்த்தாச்சு. இது பார்க்கல. இப்ப ஆவிக்குரிய அர்த்தமா என்ன எடுக்கலாம் நீங்களே சொல்லுங்க. பசி உள்ளவனுக்கு உன் ஆகாரத்தை எடுக்கலாம்னு நான் சொல்றேன். பசி என்றால் என்ன வேணும்? சாப்பாடு வேணும். சாப்பாடுனா போஜனம்னா சாப்பாடு. அது சத்தியத்துக்குள்ளார நீங்கள் நான் சொன்னது மையான போஜனமா இருக்கிறது என்று சத்தியம் சொல்றோம்.
அப்போ பசியுள்ளவனுக்கு ஒன்று ஆகாரங்கிறது சத்தியத்தை பகிர்ந்து கொடுக்கிறதும். நம்ம நிறைய பேர் இருக்கிறோம், இந்த சத்தியத்தை பசியா இருக்கிறாங்க. உண்மையாலுமே கடவுள் யார் என்று தேடக்கூடிய வகுப்பார் இந்த பூமியில பசியோட தாகத்தோட சுற்றி கொண்டிருக்கிறார்கள் பாத்தீங்களா? அவங்களுக்கு உண்மையான சத்தியத்தை எடுத்து கூறக்கூடிய ஒரு நிலைப்பாடே அங்க அடையாளப்படுத்தலாம் என்று நான் யூகிக்கிறேன். இது கரெக்டா இருக்குன்னா நீங்க பிக்ஸ் பண்ணிக்கணும். அப்போ சத்தியத்தை பகிர்ந்து கொடுக்கக்கூடியதுதான் இந்த உண்மையான பசி உள்ளவனுக்கு உன் ஆகாரத்தை பகிர்ந்து கொடுக்கிறது. சத்தியம் இல்லாத ஜனங்கள் யாரெல்லாம் பசியோட தேவனை தேடும்படியாக அலைந்து கொண்டிருக்கிறார்களோ அவளுக்கு இந்த உண்மை சத்தியத்தை எடுத்து கூறக்கூடிய நிலைப்பாட்டில் நம்மை வைத்துக் கொள்ளுதல். அடுத்தது பார்க்கும்போது சிறுமையானவர்களை துரத்துண்ட வீடு இல்லாத சிறுமையானவர்களை வீட்டிலே சேர்த்துக் கொள்ளுகிறது. இது என்ன அப்படின்னா, இப்போ சத்தியம் இல்லாத ஜனங்கள் எங்கதான் இருக்கிறாங்கன்னு அர்த்தம். வீடு இல்லாதவர்களாக காணப்படுகிறார்கள். அவங்களுக்கு எங்க வீடு வந்தா கரெக்டா இருக்கும்? சபைக்கு. சபையாகிய சத்தியத்திற்கு தூணும் ஆதாரமா இருக்கக்கூடிய இந்த ஸ்தலத்துல செய்யப்படுகிற ஜபங்கள் அங்கீகரிக்கப்படுகிறது போல இந்த வீட்டில் அவங்களுக்கு துரத்துண்ட சிறுமையான வீடு இல்லாதவர்களுக்கு சபையாகிய வீடு, உங்கள் வீடு ஜப வீடு என்று அழைக்கப்படும் சொல்லக்கூடிய அந்த வீட்டுல தங்குவதற்கு ஒரு இடமாக அமையும். எதுனா சத்தியம் கிடைத்த ஜனங்கள், பசியா இருந்த ஜனங்கள் சத்தியம் பெற்றுக்கொண்டு தங்கக்கூடிய சபையிலே அவங்க அமர்த்துகிற ஒரு நிலைப்பாடை அதை எடுத்துக்கொள்ளலாம். நம்ம அங்க பார்க்கிறோம். நிலைத்திருக்கும்படி கடவுளை தேடக்கூடிய ஒரு நபராக அவரை மாற்றக்கூடிய இடமாக இதை அங்க பார்க்கலாம். உலகம் சார்ந்த விஷயங்களை விட்டு விலகுதல். உலகம் சார்ந்த அவங்க எங்க இருந்தாங்க? வீதியில இருந்தாங்க. வீதிங்கிறது எது? உலகம். வீடு இல்லாதவர்களுக்கு வீதி உலகம். உலகத்திலிருந்து உண்மையான வீட்டுக்கு அழைத்து செல்லக்கூடிய ஒரு நிலைப்பாடை அங்க அடையாளப்படுத்தலாம். மூன்றாவது நிலை வஸ்திரம் கொடுத்தல். வஸ்திரம் இல்லாதவர்களுக்கு வஸ்திரம் கொடுத்தல். வஸ்திரம் இல்லாதவர்களுக்கு வஸ்திரம் நாம கொடுக்க முடியாது, இந்த இடத்துல லிட்டரலா அப்படி எடுக்க முடியாது. ஆனா வஸ்திரம் இல்லாதவர்களுக்கு வஸ்திரம் யார் கொடுத்தா கரெக்டா இருக்கும்? வஸ்திரங்கிறது உன் வஸ்திரம் எப்பயும் வெள்ளையாயும் அது நீதியின் வஸ்திரம். அப்ப நீதி கொடுக்கக்கூடிய உண்மையான விஷயம் எது அப்படின்னா, நீங்கள் அந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம் உங்களை நீதிமான்களாக்குகிறது, பரிசுத்தவான்களாக ஆக்குகிறது, வெண்மையான வஸ்திரம் தரிப்பிக்கப்படுகிறது என்ற வசனம் நம்ம வாசிக்கிறோம். வெளிப்படுத்தல் 16-15 வாசிக்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 16-15. இது லிட்டரலா எடுத்தீங்கன்னா அது சரியா வராது. ஆனா கொஞ்சம் நம்ம கடவுள் கொடுக்குற மாதிரி இந்த வீட்டில ஏற்றுக்கொண்டு சத்தியத்தை வழிகாட்டி வெண்வஸ்திரத்தை நீ என்ன பண்ற, கடவுள்கிட்ட வாங்கிக்க அப்படிங்கிற நிலைப்பாட்டை அவங்களுக்கு நம்ம போதிக்கலாம். வசனம் வாசிக்கலாம். அப்பொழுது வேறொரு தூதன் தேவாலயத்தில் இருந்து புறப்பட்டு 16-15 14 இல்ல 16 verse 16-15 16-15 கீழே வாசிங்க. தன் மானம் காணப்படத்தக்கதாக நிர்வாணமாய் நடவாதபடி. எப்படி இருப்போம்? வஸ்திரம் ஆடை இல்லாதவர்கள் நிர்வாணம். தன் நிர்வாணம் என்பது எதை அடையாளப்படுத்துகிறது? பாவம் என்ற நிலை. ஏன்னா பாவம் செய்யக்கூடிய நபர்கள் உனக்கு ட்ரெஸ் போடாம இருக்கிறன்னு யார் பாவம் சொன்னது அப்படின்னு சொல்லும் போது சாத்தான் என்ன பண்றாரு? அந்த கனியை சாப்பிட வச்சனால அவர் உணர்வு அடைகிறார். பாத்தீங்களா? பாவ நிலை. நிர்வாணம் என்பது பாவ நிலையை அடையாளப்படுத்துகிறது. அந்த பாவ நிலையில் இருக்கிறவங்களுக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால அவளை கழுவி வஸ்திரம் தரிப்பிக்கப்படுகிற நிலையை அடையாளப்படுத்தலாம். தன் மானம் காணப்படத்தக்கதாக நிர்வாணாதபடிக்கு விழித்துக் கொண்டு தன் வஸ்திரங்களை காத்துக் கொள்ளுகிறவன். பாவ நிலையிலிருந்து விரும்பாமல் பரிசுத்த நிலைமை அடையக்கூடிய ஒரு நிலைக்கு அங்க போடுறதுதான் இந்த பரிசுத்தவான் நிலையில் பாக்குறோம். 19-18 கூட நீங்க வாசிச்சு பாருங்க. 19-18 19-18 வெளிப்படுத்தின விசேஷம் 19-18. பின்பு மிருகமும் பூமியின் ராஜாக்களும் அவர்களுடைய சேனைகளும் குதிரையின் மேல் ஏறி இருக்கிறவரோடும். சரி, அது விட்டுருங்க. போதும் இதுக்கு டீட்டெயிலா நீங்க பின்னாடி பாருங்க. இப்ப என்ன பண்ணலாம்னா, இந்த வஸ்திரம் எதுக்குன்னு உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும். நீங்க அதுக்கப்புறம் படிச்சு பாருங்க. யூதா 1:23, வெளிப்படுத்தின 3:5 அதுல வசனங்கள் இருக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கடைசியாக இந்த ஆதார வசனத்துல கடைசி பகுதி, உன் மாம்சமானவனுக்கு உன்னை ஒழிக்காமல் இருத்தல் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இப்ப மாம்சமானவன்னா யாருன்னா சபை வகுப்பார். ஒருத்தர் பிறருக்கு ஆவிக்குரிய வளர்ச்சி ஆனாலும் சரி, மாம்சக்குரிய வளர்ச்சி ஆனாலும் சரி, எந்த விதத்திலும் அவர்களுக்கு குறைவில்லாமல் பார்த்து கொள்ளுகிற ஒரு நிலைப்பாட்டை அடையாளப்படுத்துகிறது. அதான் உன் வஸ்திரமான உன் மாம்சமானவனுக்கு உன்னை ஒழிக்காமல் இருக்கிறதும் அல்லவோ. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு சபையில் இருக்கிற ஒரு சகோதரனோ அல்ல சகோதரியோ, பிற சகோதரனோ சகோதரியோ பரலோக வாய்ப்பை பெற்றுக்கொள்ள நிலையை அடையும்படிக்கு உங்களை ஒழித்துக் கொள்ளாமல் பற்பல உதவிகளை செய்து அந்த வாய்ப்பை பெறும்படியாக
அவங்க காணும்படியாக செய்து கொள்ளுதல். இது நம்ம ஒப்பிட்டு பார்த்துருக்கோம். இது சரியா மேட்ச் ஆச்சுன்னா பாருங்க, மேட்ச் ஆகல மேட்ச் ஆகுற மாதிரி நீங்க என்ன பண்ணிக்கலாம், புரிந்து கொண்டு அதை நீங்க பயன்படுத்திக் கொள்ளலாம் என்பதை நாம் பார்க்கிறோம். அதனால நம்ம என்ன பண்ணலாம்னா, டைம் நமக்கு இல்லாதனால ஒரு வசனம் மட்டும் வாசிச்சு முடிக்கலாம். பிரசங்கி 11:2. பிரசங்கி 11:2. ஏழு பேருக்கும் 8 பேருக்கும் பங்கிட்டு கொடு. பூமியின் மேல் என்ன ஆபத்து நேரிடுமோ உனக்கு பங்கிட்டு கொடு. முடிஞ்சு போச்சு. பூமியின் மேல என்ன ஆபத்து நேரிடுமோ என்று உனக்கு தெரியாது. இதுல வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ணலாம், நிறைய சம்பாதிச்சு நிறைய சேர்த்து வச்சு பிற்காலத்துல என் பிள்ளைகளுக்காகவும் என்னுடைய பரம்பரைக்காகவும் என்னுடைய இன்னும் பரம்பரைக்காகவும் அப்படின்னு சொல்லிட்டு சொத்துக்களை பூமியில பொக்கிஷங்களை நீங்க என்ன பண்ண வேணாம், சேர்த்து வைக்காதீங்க. என் பிள்ளைகளுக்கு ஆகுங்க, என் பிள்ளைகளுக்கு ஆகுங்க. எனக்கு இல்லைங்க, நான் எனக்காக சேர்த்துறதே இல்லைங்க, பிள்ளைகளுக்குங்க, என் பிள்ளைகளுக்குங்க அப்படின்னு பூமியில என்ன பண்ணீங்க, சேர்த்து வைக்காது. ஏன்னா இந்த பூமி என்ன ஆபத்து வந்து நேரிடுமோ நமக்கு தெரியாது. அப்போ ஒரு உபவாசம் என்று நாம் பார்க்கும்போது உகந்த உபவாசம் என்னன்னா, பசி உள்ளவனுக்கு உங்களுடைய ஆகாரத்தை கொடுக்கிறது, பிறரை வீட்டில ஏற்றுக்கொள்றது, தங்க இடம் இல்லாதவனுக்கு வீடு கொடுக்கிறது, வஸ்திரம் இல்லாதவனுக்கு வஸ்திரம் கொடுக்கிறது. ஒருவேளை நமக்கு சபையில இருக்கிற ஜனங்களுக்கு மட்டும்தான் அப்படின்னு நினைக்காதீங்க. உண்மையானுமே சுவாப அன்பு என்ன அப்படின்னா, இந்த மாதிரி எளிமையானவர்கள் யாராவது ஒருத்தர் உங்களை பார்க்கும் போதோ இல்ல கஷ்டப்படுறாங்க பார்த்துட்டீங்கன்னா அவங்களுக்கு உதவுறதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சிச்சுன்னா ஒரு சின்ன உதவி உங்களால செய்ய முடிஞ்சு நினைச்சீங்கன்னா, உணவோ உடையோ ஏதோ ஒன்று செய்ய நினைச்சீங்கன்னா செய்யுங்க. அப்படி செஞ்சீங்கன்னா பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா மிகுந்த சந்தோஷப்படுவார். பொறுமையோடு கேட்ட உங்கள் அனைவரையும் கடவுள் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.